தங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை தன்வசம் அவருடைய வசீகர பேச்சாலோ அல்லது வசீகர எழுத்தாலோ அல்லது அவர் முன்வைக்கிற தர்க்க ரீதியான ஆதாரங்களாலோ வாதங்களாலோ நீங்கள் கவரப்பட்டு என்ன செய்றீங்க, இதுகாலம் நான் ஒரு கொள்கையில் இருந்தேன் இப்போது மாறினேன் அப்படின்னு உங்களை அவர் என்ன செய்கிறாரு, உங்களுக்குள் தாக்கம் ஏற்படுத்துகிறார். அப்படிதான் நம்ம தாக்கம் ஏற்பட்டோம். இப்போ இன்னைக்கெல்லாம் மாஷா அல்லாஹ் கபர் வழிபாடில் இருந்தும் பிதாத்துகளில் இருந்தும் நம்மை போன்றவர்கள் விலகி நிற்கிறோம் என்றால் உண்மையிலேயே நாம் எல்லோருமே தனித்தனியாக படித்து ஆய்வு செய்து பல பல்கலைக்கழகங்கள் கண்டு பல அறிஞர்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த அறிஞர்களிடத்திலே அமர்ந்து 5 ஆண்டு காலம் படித்தேன், 6 ஆண்டு காலம் படித்தேன், அதற்கு பிறகுதான் ஒரு கொள்கை தெளிவை பெற்றேன் அப்படின்னு நம்மள யாராவது சொல்ல முடியுமா? சில பேர் இருக்கலாம் விதிவிலக்கு. ஆனால் பொதுவாக நாம் அனைவரும் ஒரு வழிகேடு என்கிற பொது சிந்தனையில் இருந்து நேர்வழி என்கிற பொது சிந்தனைக்கு எப்படி வந்தோம்? யாரோ நம்முள் ஆதிக்கம் செலுத்தினார்கள். யாரோ ஒருவர், அவர் மதீனா பல்கலைக்கழகத்தில் படித்தவராக இருக்கலாம், அல்லது அல்ஜன்னத் என்கிற பத்திரிகையை நடத்தியவராக இருக்கலாம், அல்லது ஜம்மியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கிற அமைப்பை நிறுவியவராக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு தகுதி அவரிடத்தில் இருந்தது அல்லது அவர்களை போன்றோர்களிடத்தில் இருந்தது. அவர்களை நம்முடைய சிந்தனைக்குள் நாம் நுழைய அனுமதித்தோம். அவர்கள் அன்றைக்கு அடுக்கடுக்காக எடுத்து வைத்த ஆதாரங்கள் எல்லாம், ஆய்வுபூர்வமான வாதங்கள் எல்லாம் ஒரு நியாயமாக தெரிந்தது. அவருக்கு எதிரான சிந்தனைகளில் பன்னெடுங்காலம் நம்முடைய மக்கள் பயணித்தாலும் அதில் ஒரு அறியாமை இருக்கிறது, அதில் ஒரு நியாயமான ஒரு போக்கு இல்லை, அது ஒரு ஆதாரமற்ற ஒரு செயல்பாடு. சிந்தனைகளை அடகு வைத்தே நம்முடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை நாமும் கழித்து விட்டோம், நம்முடைய மூதாதையர்களும் கழித்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு நியாயம் இருந்தது. நேர்வழிக்கு வந்தோம். ஆனால் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா நேர்வழியில் வந்த எல்லோரும் கடைசி வரைக்கும் நேர்வழியிலேயே இருக்கிறார்கள் என்று? நீங்கள் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், மறுமை நாள் வரும், கியாமத்து நாள் வரும். அந்த மறுமை நாள் நெருங்குகிற போது காலையில் ஒருவர் இறை நம்பிக்கையாளராக இருப்பார், அவர் மாலையில் இறை மறுப்பாளராக மாறிவிடுவார். அல்லது மாலையில் இறை நம்பிக்கையாளராக இருப்பார், காலையில் இறை நம்பிக்கை மறுப்பாளராக மாறிவிடுவார். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா இந்த ஹதீஸுக்கு விளக்கமானது ஈமான் கொண்டவர்களை எல்லாம் ஒவ்வொருவராக பிடித்து நீ எல்லாம் காஃபிர் ஆயிடு, இல்லாட்டா உன் கழுத்தை சீ விடுவேன் என்று மிரட்டித்தான் அவர்களுடைய ஈமான் பறிபோகும் என்று நினைக்கிறீர்களா? அப்படிலாம் இல்லை. அது ஏதோ 1-2 இடத்துல. ஆனால் பெரும்பாலும் எப்படி ஆகும்? ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததைப் போல எல்லோரும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் நன்மையை குறித்து கேட்பார்கள். யா ரசூலல்லாஹ், எது நன்மை, எது செய்தால் நன்மை அப்படின்னு. ஆனால் நான் ஒருவன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எப்போதும் தீமைகளை குறித்து கேட்பேன். ஏன்? அதில் நான் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக. ஏன் அப்படின்னா, இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகளை செய்வது என்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் தீமைகளை செய்யாமல் இருப்பது. ஹலாலாக சம்பாதிப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட பெரும் முக்கியம் ஹராமாக சம்பாதிக்காமல் இருப்பது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒருவர் இருக்கிறார், அவருக்கு ஹலாலாக சம்பாதிக்க முடியல, தெரியல, சம்பாதிக்காமே இருக்கிறார். ஓகே, இந்த பக்கம் இருக்கிறார், அவர் ஹராமாக சம்பாதிக்கிறார். இப்போ இந்த 2 பேரில் யார் பெஸ்ட்? உலகத்தின் பார்வையில் இவரை தான் சொல்லுவாங்க பிழைக்க தெரிஞ்சவர், இவர் பிழைக்க தெரியாதவர். அல்லாஹ்வின் பார்வையில், ஷரியத்தின் பார்வையில், மறுமையின் முன்னிலையில் யார் இங்கே சிறந்தவர்? யாரு? இவர் தான். ஹலாலான முறையில் சம்பாதிக்க தெரியல, ஆனால் அவர் என்ன செய்யலை? ஹராமாக சம்பாதிக்கல. அப்போ ஹலாலாக சம்பாதிப்பது என்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட பெரும் முக்கியம் ஹராமாக சம்பாதிக்காமல் இருப்பது. அதனாலே நண்பார்ந்தவர்களே, புற்றீசல்கள் போல இன்றைக்கு புதிய புதிய கொள்கைகள் முளைத்து யாரும் என்னுடைய சிந்தனையை அக்சஸ் செய்யலாம், யாரும் என்னுடைய கொள்கையோடு விளையாடலாம், யாரும் என்னை வழிகெடுத்து விடலாம் என்று மிக 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 எத்தனை மிக வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளுங்கள், அவ்வளவு இலகுவாக எளிதாக நம்முடைய சிந்தனைகளை கபலீகரம் செய்கிற காட்டுப்பூச்சிகள் எல்லா இடத்திலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிகமாக நாம் ஃபித்னாக்களை பற்றியும் குழப்பங்களை பற்றியும் குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பை பெறுவதை பற்றியும் வழிகேடுகளை பற்றியும் வழிகேடர்களை பற்றியும் வழிகேடுகளில் நாம் விழாமல் இருப்பது பற்றியும் வழிகேட்டினுடைய அளவுகோல்கள் என்ன, அடிப்படைகள் என்ன, வழிகேடுகளை அறிந்து கொள்வதற்குண்டான ஆயுதங்கள் என்ன, ஆபரணங்கள் என்ன, எது வழிகேடு, வழிகேட்டுக்குண்டான காயிதாக்கள் என்ன, இப்படி அனைத்தையும் அறிந்து கொள்வது நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை. இது நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல, அரபு நாடுகள் உட்பட, சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகள் உட்பட எல்லா இடங்களிலும் இன்றைக்கு அங்கு இருக்கக்கூடிய அறிஞர்களால் அதிகம் பேசப்படக்கூடிய தலைப்பு இதுதான். இது கொள்கையை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, வழிகேடுகளில் எப்படி விழாமல் இருப்பது, ஃபித்னாக்கள் என்கிற குழப்பங்களுக்கு எப்படி இரையாகாமல் இருப்பது, அல்லது ஃபித்னாக்கள் என்கிற குழப்பத்திற்கு இரையாக்கப்பட்டவர்களை மீட்பது எப்படி, இது போன்ற தலைப்பில் தான் இது
அதாவது இந்த கிரேட் ஸ்காலர்ஸ், கிரேட் முஃப்தீஸ்னு சொல்கிறோமே, அந்த மாதிரியான அறிஞர்கள் கூட இன்றைக்கு இந்த மாதிரியான தலைப்புகளில் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் மறுமை நெருங்கி கொண்டிருக்கிறது. மறுமையினுடைய முக்கியமான அடையாளங்கள், அதாவது பெரும் 10 அடையாளங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த அடையாளங்களை தவிர்த்து கல்வி உயர்த்தப்படுதல், அமானிதம் பாழ்படுத்தப்படுதல், கொலைகள் பெருகுதல், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்முடைய சமுதாயத்தோடு இன்றைக்கி 2 கலந்துடுச்சு. அதனால் நம்ம ரொம்ப கவலையோடு வாழ வேண்டிய ஒரு காலகட்டம் இது. என்னதான் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் சிரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருந்தாலும் ஒவ்வொரு முறை இந்த சமூகத்திலே நடைபெறுகிற ஃபித்னாக்களை பார்க்கிற போது, குழப்பங்களை பார்க்கிற போது, அந்த குழப்பங்களால் பலியாகிற பறிபோகிற இளைஞர்கள் கூட்டத்தை நினைத்து பார்க்கிற போது உள்ளபடியே வேதனையாகத்தான் இருக்கிறது. அதனால் தான் மிகுந்த கவலையோடு சகோதரர்கள் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது ஒரு கல்வி அமர்வு, இது ஒரு காரசாரமான எதுகை முனையோடு ஏற்ற இறக்கத்தோடு உரத்த சப்தத்தோடு பேசுகிற ஒரு அரசியல் உரை என்பதை போன்று நீங்கள் நினைக்காமல் ஒரு கல்வி வகுப்பில் அமரக்கூடிய நல்ல எண்ணத்தோடு இன்ஷா அல்லாஹ் அமர்ந்து இந்த கல்வி அமர்வின் மூலம், வகுப்பின் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நன்மைகளை தர பிரார்த்தித்து இந்த வகுப்பை துவங்குவோம். என் அன்பார்ந்தவர்களே, காலம் காலமாக வழிகேடுகளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அடிப்படைகள் 2 தான். ஒன்று என்ன? மார்க்கத்தின் மூலாதாரங்களாக எவைகள் இருக்கிறதோ, மார்க்கத்தின் மூலாதாரங்களாக எவைகள் இருக்கிறதோ அதில் கலப்படங்களை செய்வது. இரண்டாவது என்ன? ஆதாரமாக நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த வழிமுறைகளில் தவறுகளை நுழைப்பது. நல்லா புரிஞ்சுக்கங்க. மார்க்கத்தினுடைய மூலாதாரங்களாக எவைகள் இருக்கிறது, அதற்குத்தான் நம்முடைய ஃபிக்ஹினுடைய வார்த்தையில் மஸாதிரு தலக்கி என்பார்கள். அதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? மார்க்கத்தின் மூலாதாரங்கள்ங்கிறோம். இந்த மார்க்கத்தினுடைய மூலாதாரங்களில் என்ன செய்வாங்க? ஒரு கலவைகளை ஏற்படுத்துதல். இது ஒன்று. நம்பர் 2, அந்த மூலாதாரங்களை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டுமோ, புரிந்து கொள்வதற்கு நமக்கு உசூல்கள் என்கிற பேரிலே அடிப்படைகளாக எவைகள் வகுத்து தரப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படைகளில் தவறுகளை இழைத்தல். இந்த 2 தான் எல்லா வழிகேடுகளுக்கும் காரணம். முதலாவது விஷயம் என்ன? மார்க்கத்தினுடைய மூலாதாரங்களாக எதை தீர்மானிப்பது? நமக்கு எல்லாம் தெரியும், குர்ஆன் சுன்னா. குர்ஆனும் சுன்னாவும் மார்க்கத்தினுடைய மூலாதாரங்கள். இதை எப்படி புரிந்து கொள்வது? நேர்வழி பெற்ற அந்த சஹாபாக்களுடைய சிந்தனைகளில் நின்று, அல்லது அவர்களுடைய பயிற்சி பாசறையில் பாடம் பெற்ற நேர்வழி பெற்ற நல்லோர்களாகிய முன்னோர்கள் என்று நாம் யாரை சொல்லுகிறோமோ, சலஃபு சாலிஹ் என்று சொல்லுகிறோமோ, அவர்களது சிந்தனையில் இருந்து புரிந்து கொள்வது. இதுதான் என்ன சொல்றோம்? நம்ம மார்க்கத்தினுடைய மூலாதாரங்கள். இரண்டாவது, அந்த மார்க்கத்தின் மூலாதாரங்களை ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கு ஆதாரமாக எடுக்கும்போது அதற்குண்டான அடிப்படைகள் என்ன? உதாரணமாக ஒரு நபிமொழி நம்மிடத்திலே வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஒரு செய்தி நம்மிடத்திலே வருகிறது. 1400 ஆண்டுகள் கடந்து விட்டது. இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? மாஷா அல்லாஹ் அந்த ஹதீஸ்களை படிக்கிறோம், பாதுகாக்கிறோம், வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறோம். ஆனால் இது முதல் எப்படி வந்தது? இன்றைக்கு இருப்பதை போல நூல் வடிவில் அன்றைக்கு, அல்லது இன்றைக்கு இருப்பதை போல கணினி வடிவில் அன்றைக்கு, அல்லது இன்றைக்கு இருப்பதை போல நூலகத்தில் பாதுகாக்கப்பட்ட பெட்டகங்களாக இருந்துச்சா? இல்லை. ஒவ்வொரு செய்தியும் ஒரு தலைமுறை தாண்டி இன்னொரு தலைமுறைக்கு வர வேண்டும் என்றால் அந்த இடைப்பட்ட காலத்தில் சில குறிப்பிட்ட அறிஞர்கள் தங்களுடைய நேரங்களையெல்லாம் காலங்களையெல்லாம் செலவு செய்து அந்த பாதையில் பன்னெடுங்காலம் பயணித்து அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த பெட்டகங்களை எல்லாம் பெரும் சொத்துக்கள் போல, பொக்கிஷங்கள் போல சேமித்து பாதுகாத்து, எதை எப்படி அவர் செவிமடுத்தாரோ அதை அப்படியே தன்னுடைய மாணவர்களுக்கும், தன்னிடத்திலே கல்வி பயில வந்தவர்களுக்கும், தங்களிடத்திலே கேள்வி கேட்க வந்தவர்களுக்கும் அந்த அமானிதம் பிசகாமல் அப்படியே எடுத்து சொல்ல, அதை அவர்கள் உள்ளங்களாலும் நெஞ்சங்களாலும் ஏற்றுக்கொண்டு, வாய்ப்பிருந்தவர்கள் எழுதுகோள்களால் ஏட்டுக்களில் எழுதி வைத்து அப்படியே அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்து சேர்த்து இன்றைக்கு நம்மிடத்திலே ஒரு பாதுகாக்கப்பட்ட சூழல்களில் இருக்கிறது. இப்படி கஷ்டப்பட்டு தான் என்ன செஞ்சிச்சு? இந்த மூலாதாரங்கள் நமக்கு வந்துச்சு. நீங்கள் எல்லாம் இமாம் புகாரி, இமாம் முஸ்லீம் என்று நிறைய இமாம்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்ம ஒரு செய்தி ஆதாரபூர்வமா இல்லையா, ஒரு செய்தி எடுத்துக்கலாமா இல்லையா அப்படின்னோட நம்ம 2 விஷயத்தை பார்ப்போம். இதனுடைய அறிவிப்பாளர் யார், இதனுடைய நூல் என்ன. இது மாஷா அல்லாஹ் நம்மிடத்தில், நம்முடைய சமூகத்திலே இந்த தௌஹீத் என்கிற இந்த பிரச்சாரம் துவங்கிய காலத்திலிருந்து ஏற்பட்ட கல்வி ரீதியான ஒரு விழிப்புணர்வு. சாதாரண பொதுமக்களாக நாம் இருந்தாலும் ஒரு ஹதீஸை படித்துவிட்டு நூல் முஸ்லீம் அப்படின்னு வந்துடுச்சுன்னா நம்ம மனசுல என்ன ஆயிடும்? ஒரு நம்பிக்கை வந்துடும். ஒரு ஹதீஸை போட்டுட்டு நூல் புகாரி அப்படின்னு போட்டுட்டா நம்மகிட்ட என்ன வந்துடும்? ரைட், இது ஒரு கரெக்டான சோர்ஸ் தான். திருமிதி இப்னு மாஜா என்று வரும்போது இதை இமாம் அல்பானி சஹீஹ் என்று சொல்லி இருக்கிறார் அப்படின்னு போட்டா நம்மகிட்ட என்ன வந்துடும்?
என்னங்க வந்துடும்? ஒரு நம்பிக்கை வந்துடும். இது நம்மிடத்தில் மாஷா அல்லாஹ் இந்த தௌஹீத் என்கிற இந்த பிரச்சாரம் ஏற்படுத்திய விளைவுகளில் கல்வி ரீதியாக பொதுமக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்ந்த நாம நமக்கிடையில் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த புகாரி எப்படி இந்த ஹதீஸை திரட்டினாரு? அவர் பண்ண பயணம், அவர் செய்த தியாகம், அர்ப்பணிப்பு அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த பாதையில் கடின உழைப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த இமாம்களுடைய வேலையை ஊராக என்ன செய்வாங்க? ஹதீஸ்களை திரட்டும் பணியில், பாதுகாக்கும் பணியில் அவங்க பிரயாணம் பண்ணுவாங்க. எப்படி பிரயாணம் பண்ணுவாங்க? இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டும் ஒரு செய்தி வந்திருக்கிறது அப்படின்னு இவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டா, இவங்க அந்த செய்திகளை சேகரிப்பது மாத்திரம் இல்லாமல் அதை வெரிஃபை பண்ணக்கூடிய வேலையில இறங்குவாங்க. இது கரெக்டு தானா? நேராக உங்களுக்கு யார் சொன்னான்னு கேட்பாங்க. அந்த ஊரில் ஒருத்தர் சொன்னார். இப்போ அவர்கிட்ட உங்களுக்கு யார் சொன்னா? எனக்கு இந்த ஊரில் இவர் சொன்னார். நீங்கள் 2 பேரும் உண்மையிலேயே சந்திச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க? நேரடியாக கள ஆய்வு செய்வாங்க. உண்மையிலேயே சொல்லக்கூடிய நீங்கள் உங்களுடைய சிந்தனை கரெக்டாக இருக்குதா, உங்களுடைய கொள்கை கரெக்டாக இருக்குதா? ஏன்னா நமக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்பின்படி ஏராளமான ஃபித்னாக்கள் என்கிற குழப்பங்கள் இந்த சமூகத்திலே ஊடுருவியது, விரவியது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சுமார் 2.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சுமார் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சுமார் 12 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சுமார் 5.5 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்பின்படி அல் கிலாஃபத்து 30 சன ஃபமா பஅதஹா முல்க், இந்த உம்மத்திலே கிலாஃபத் என்பது 30 ஆண்டுகள் தான். அதற்கு பிறகு மன்னராட்சி அல்லது பரம்பரையாக இருக்கக்கூடிய ஆட்சிகள் தான் தொடரும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால இனி ஒருத்தர் நான் கிலாஃபத்தை பண்ண போறேன், அதை பண்ண போறேன்னா அது ஹம்பக். அது ஏற்கனவே நம்மளால் அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்ப கால பிரச்சாரத்திலேயே நம்மளால் அதை சொல்லிட்டோம். அதனால தான் நம்ம இளைஞர்கள் மாஷா அல்லாஹ் பாதுகாக்கப்படும். சும்மா உணர்வுகளை ஊட்டி விட்டு இல்லாத ஒன்றை இருப்பதாக நம்ப வைத்து, இப்போ நம்ம சங்கிகள் அப்படின்னு நம்ம யாரை சொல்றோம்? எதுக்கு? முதல்ல இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை பண்ணுவான். எது இல்லையோ அது இருப்பதாக கற்பனை பண்ணுவான். பிறகு அது உண்மைன்னு நம்புவான். பிறகு அவன் நம்பிய அந்த போலியான உண்மையை அடுத்தவர்கள் மீது திணிப்பான். பிறகு அவன் திணித்த அந்த போலியான உண்மையை அவன் ஏற்காவிட்டால் அவனை அடிப்பான். இதுதான் சங்கித்தனம். புரிஞ்சுங்க. சங்கி நம்ம சும்மா எழுதலை, அல்லது சும்மா பேசல. சங்கி என்றால் ஃபர்ஸ்ட் அவன் என்ன செய்யணும்? இல்லாத ஒன்றை, ஃபார் எக்ஸாம்பிள் அகண்ட பாரதத்தை நாங்கள் அமைப்போம் சொல்ல, அது இல்லாத ஒன்று. அகண்ட பாரதம்னா உண்மையிலேயே அதுக்கு டெஃபினேஷன் என்ன? சைனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாத்தையும் இணைச்சாதான் அகண்ட பாரதம். இணைக்க முடியுமா? உங்க கூட அவன் சேருவானா? அவங்க கூட நீ சேருவியா? அப்ப இல்லாத ஒன்று அது இருக்கிறதா என்ன செய்யணும்? நம்பணும். 2வது, அது உண்மைன்னு அவன் ஏத்துக்கணும். 3வது, அவன் ஏத்துக்கிட்ட உண்மையை அடுத்தால் மேல திணிக்கணும். 4வது, திணிக்கப்பட்ட போலியான உண்மையை அவன் ஏற்றாவிட்டால் அவனோட என்ன செய்யணும்? சண்டை செய்யணும். இதுதான் சங்கித்தனம். இது இவர்களிடத்தில் மட்டுமல்ல, கொள்கை ரீதியான வழிகேடுகள் எங்கெல்லாம் ஊடுருவியதோ எல்லா இடத்திலும் இந்த அடிப்படைகள் தான் இருந்தன. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹுடைய 12 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் 6 ஆண்டுகள் நன்றாக இருந்தது அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 6 ஆண்டுகள் ஏராளமான குழப்பங்கள் வந்துச்சு. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் செஞ்ச முன்னறிவிப்பு தான். அது எப்படி இஸ்லாமிய உம்மத்தில் குழப்பங்கள் வரலாம் அப்படின்னு நீங்களும் நானும் இன்னைக்கு பேச முடியாது. உலகம் அழியணுமா இல்லையா? பர்ஃபெக்டாகவே இருந்தால் உலகம் எப்படி பிறந்த அழியும்? இப்போ 20-25 வயசுல நமக்கு இருக்கிற இந்த ஆரோக்கியம் 95 வயசுல வரைக்கும் அப்படியே இருந்தா நீங்க எப்படி தான் மௌத்தாவீங்க? மனுஷன் மௌத்தானுமா இல்லையா? அந்த தேய்ந்து வளர்கிற பிறையை பாருங்கள். பிறை 1 என்று உதிக்கும் போது எப்படி இருக்குது? கண்ணுக்கே தெரியாம ரொம்ப சிம்பிளா சின்னதா வருது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிறை வளர்கிறது. அடுத்து 14-15 தினங்கள் ஆண்டவுடன் தேய ஆரம்பிக்கிறது. கடைசியில் கண்ணுக்கே தெரியாமல் அந்த பிறை மறைந்து அதற்கு பிறகு இன்னொரு பிறை உண்டாகிறது. அப்ப எதுவுமே ஆரம்பிக்கப்பட்ட அதே வடிவத்தில் அதே வலிமையில் அப்படியே இருந்தால் அதற்கு என்ன வராது? அதுக்கு ஒரு எண்டே வராது, அதற்கு ஒரு முடிவே வராது. அப்படிதானா? ஒரு கட்டிடமாக இருந்தால் அந்த கட்டிடம் சிதிலமடைந்ததற்கு பிறகுதான் அது டெமாலிஷ் ஆகும். ஆமாவா இல்லையா? எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கு ஒரு வேலிடிட்டி இருக்கும். அந்த வேலிடிட்டி வரும்போது அது முடிந்துவிடும். உலகத்தில் வேலிடிட்டியே இல்லாத ஏதாவது ஒன்றை நீங்கள் காட்ட முடியுமா? எதுவுமே கிடையாது. அதனால்தான் குல்லுமன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக ஸுல் ஜலாலி வல் இக்ராம். உலகத்தில் இருக்கிற எல்லாமே அழிந்து போகக்கூடியதுதான் படைத்த அல்லாஹ்வின் அந்த திருமுகத்தை தவிர. தெளிவா வந்துருச்சு. அப்பதனால குழப்பங்கள் இந்த சமுதாயத்தில் ஏன் வருது? அது எப்படி அல்லாஹ் குழப்பத்தை தரலான்னு நீங்களும் நானும் பேசினால் முட்டாள்தனமான பேச்சு, வரம்பு மீறிய பேச்சு. அந்த குழப்பங்கள் வர்ற நேரத்தில் நீ எப்படி இருக்கணுங்கிறது தான் பேச்சு. எனக்கு நோயே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு நோய் வந்தா நான் எப்படி இருக்கணுங்கிறது தான் பேச்சு. எனக்கு தூக்கமே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? பிரதர், நீ மனிதனாக பிறந்து விட்டால் நீ ஓடி ஆடுவதை போலவே நீ உட்கார வேண்டும், நீ உறங்க வேண்டும், நீ ஓய்வெடுக்க வேண்டும். இல்லை, எனக்கு 30 வயது, வலிமை என்ன வலிமையாக இருந்தாலும் நீ தூங்கணும், என்ன வலிமையாக இருந்தால் நீ கழிவறைக்கு போகணும், என்ன வலிமைக்குரியவனாக இருந்தால் உனக்கென்று சில பலவீனங்கள் வரும், உனக்கென்று சில பிரச்சனைகள் வரும். அதோடு சேர்ந்தது தான் வாழ்க்கை. அதுபோலத்தான்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீரியமாக அமைத்திருக்கிற இந்த மார்க்கம் என்கிற இந்த கட்டமைப்பு மார்க்கம் அழியாது. ஆனால் இந்த மார்க்கத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற கட்டமைப்பு உட்பட உலகத்தில் இருக்கிற எல்லாமே என்ன ஆகும்? அழியத்தான் செய்யும். அப்பதான் அழிவதற்கு அல்லாஹ் நியாயமான சில காரணங்களை உண்டாக்குவான். உங்களுக்கு தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நபியாக அனுப்பப்பட்ட விஷயத்தை சொல்லுகிற போது எப்படி சொன்னாங்க? புஇஸ்து அன வஸாஅத்து கஹாத்தைன், நானும் மறுமையும் இந்த இரண்டு விரல்கள் போல் அனுப்பப்பட்டிருக்கிறோம். நாங்கள் புஇஸ்து அன வஸாஅத்து கஹாத்தைன், நானும் மறுமையும் இந்த இரண்டு விரல்களை போல் அனுப்பப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இதற்கு அறிஞர்கள் கொடுக்கிற விளக்கம் என்ன? அல்லாஹ்வின் தூதருடைய பிஅஸத் என்றால் அல்லாஹ்வின் தூதரின் பிறப்பல்ல, நபியாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பிறகு இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய பிரளயம் என்பது மறுமைதான். அதற்கு முன்னால் நடைபெற்ற உலகப் போர்களாகட்டும், அதற்கு முன்னால் நடைபெற்ற எத்தனையோ சாம்ராஜ்யங்களுடைய உருவாக்கம் அல்லது சாம்ராஜ்யங்களுடைய அழிவுகளாகட்டும், அல்லது அதற்கு முன்பு உருவாக்கப்பட்ட அல்லது நடைபெற்ற சுனாமி போன்ற பெரும் பெரும் பிரளயங்களாகட்டும், இவைகள் எல்லாமே மறுமையோடு ஒப்பிடும்போது என்னது? ஒன்றுமே இல்லை. அதை நம்ம முஸ்லிம்கள் ஆழமாக என்ன செய்யணும்? மனசுல பதிய வைக்கணும். அப்ப அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் இந்த ஃபித்னாவினுடைய காலத்தை காணுகிற போது இந்த ஃபித்னா நம்ம இஸ்லாத்துக்குள்ள எப்படி வரலாம், முஸ்லிம்களுக்கு இடையில எப்படி வரலாம்னு கொந்தளிக்கல. ஃபித்னாவின் நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அதை செஞ்சாங்க. இப்போ அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் சண்டை வந்தது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் சண்டை வந்தது. இதை தானே இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிதானே ஷியாக்கள் என்போர், ராஃபிதாக்கள் என்போர், அல்லது வழிகட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள், சஹாபாக்களை குறை காட்டுபவர்கள் எல்லாரும் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடந்த 1400 வருஷத்துக்கு பின்னாடி வந்த நமக்கு ரொம்ப ஃபீலிங்கா, அல்லது அந்த சம்பவத்திற்கு நேரடியாக சாட்சியாக இருந்தவங்களுக்கு பெரிய வருத்தமா இருக்குமா? அப்போ அவங்க அதை எப்படி நடந்து கொண்டார்கள்? அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபித்னாக்கள் வரும். உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட நபித்தோழர்கள் எத்தனை பேர்? அவங்க 10 பேருக்கு மட்டும்தான் சொர்க்கமா? மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையா? இருக்கு. ஆனால் ஒரே ஹதீஸில் வரிசை கிரமமாக இந்த 10 பேர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டதனால் அவங்கள நம்ம என்ன சொல்றோம்? அல் அஷரத்துல் முபஷ்ஷரூன பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட நபித்தோழர்கள் 10 பேருங்கிறோம். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொர்க்கம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு காக்கா வழி போந்த ஒரு பெண்மணிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதானா? அதே போன்று இந்த உலகத்தில் யாரெல்லாம் எனக்கு மனைவியர்களோ மறுமையிலும் அவர்கள் யார் எனக்கு மனைவியர்கள், வாழும்போதே பலருக்கும் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த 10 பேர் ஏன் ஃபோக்கஸ்ட் ஆகுறாங்கன்னா ஒரே நபி மொழியில் ஒரே வரிசையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அந்த ஹதீஸ் கூட எப்படி வரும் என்றால், அபூபக்கர், உமர், உஸ்மான் என்று வரும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொர்க்கம்னு சொல்லிட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொர்க்கம்னு சொல்லிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பேரை சொல்லும்போது என்ன சொன்னாங்க? அவருக்கு சொர்க்கம் என்று நற்செய்தி சொல்லுங்கள், அலா பல்வா யுஸிபுஹு, ஒரு மிகப்பெரிய சோதனை அவர் கண்டதற்கு பிறகு அப்படிங்கிறாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வாழும் போதே தெரிந்து விட்டது, தன்னுடைய வாழ்நாளில் நான் என்ன செய்வேன்? மிகப்பெரிய சோதனையை சந்திப்பேன். அதனால தான் வயதான காலத்தில் சுமார் 12 காலம் ஆட்சி செய்தவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி பேசும்போது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், இந்த குறைமதியாளர்கள், இந்த வழிகேடுகள் ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் இஸ்லாமிய எல்லை பிரதேசங்கள் விரிவாக்கப்பட்டன, எத்தனையோ புதிய புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன, எவ்வளவோ பெரும் பெரும் சேவைகள், சாதனைகள் சொல்லப்பட்டன. உமர் ரலியல்லாஹு, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் காலத்தில் ஒன்று திரட்டப்பட்ட அந்த முஸ்ஹப் இருக்கிறதே, அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் தான் அதிகாரப்பூர்வமாக பிரதிகள் எடுக்கப்பட்டு பல நாடுகளுக்கு அனுப்பப்பட்டன. இப்படி பெரும் பெரும் சேவைகள் செய்து மிகப்பெரிய சாதனைகள் புரிந்து உலக வரைபடத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய எல்லை விரிவாக்கத்திற்கு மிகப்பெரிய சேவையாற்றியவர். இது எதையுமே இந்த வழிகேடர்கள் சொல்ல மாட்டார்கள். அவர் ரொம்ப லீனியன்ட், அவர் ரொம்ப அதாவது என்ன சொல்றது, இரக்க குணம் கொண்டவர், தன்னுடைய குடும்பத்திலே உள்ளவர்களுக்கெல்லாம் அவர் பதவிகளை தருபவர் என்று பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர் என்ன செஞ்சாங்க? அவதூறு சொன்னாங்க. அப்போ அந்த பிரச்சனைகள் நடக்கும்போது சுமார் 40 நாட்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கோட்டை என்ன செய்யப்படுது? முற்றுகையிடப்படுது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக உயிரை விடுவதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் உட்பட எத்தனையோ பேர்கள் தயாராக வருகை தருவதற்கு இருந்த போதும் கூட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே வார்த்தை சொன்னாங்க, எத்தனை பேர்கள் வந்தாலும் என்னுடைய உயிர் போறதை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. ஏன்னா என்னுடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே சொல்லிட்டாங்க, எனக்கு ஒரு சோதனை வரும், அந்த சோதனை வந்ததற்கு பிறகுதான் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்போ அந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் வாழும்போதே செய்த முன்னறிவிப்பை எவ்வளவு தூரம் நம்புகிறார்கள் பாருங்கள். உலகத்திலேயே ரொம்ப கொடுமையானது என்ன தெரியுமா? நீ மரணிச்சிருவ, இந்த மாதிரி இந்த அட்டாக் வந்த உடனே நீ போயிடுவ, அல்லது இந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே நீ போயிடுவ அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் தெரிஞ்சதற்கு பிறகு வாழ்றான் பாருங்க, அந்த வாழ்க்கை தான் அப்போ இருக்கும்.
ரொம்ப கடினமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா, சில பேருக்கு பெரிய நோய் வரும், எல்லாம் காப்பாற்றணும், ஆனால் ஆக்டிவாகவே இருப்பாங்க. இந்த ஆர்வ கோளாறு சில பேர் டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை கொடு, தயவுசெய்து இதை செய்யாது. நோயாளிகளை நலம் விசாரிக்க போபவர்கள் எல்லாம் தெரிந்ததை போல் என்ன செய்றீங்க நீங்கள்? சில பேர், நீங்கள் என்ன, நீங்கள் இல்லை, சில பேர் என்ன செய்கிறாங்க, அவங்க நேராக நலம் விசாரிக்க போகும்போது என்ன செய்யறா, டாக்டர் ரிப்போர்ட்லாம் கொடு. ஆமாம், இவர் பெரிய எம்எஸ், அப்படியே வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சாரு, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அந்த பேஷண்ட் முன்னாடி சொன்ன உடனே நீங்கள் அவரை பாருங்கள். அது வரைக்கும் ஓரளவுக்கு ஆக்டிவாக இருந்தவர் என்ன செஞ்சிடுவார், இன்ஆக்டிவாக மாறிடுவார். சரிதானா? அப்போ அதனால் இந்த நலம் விசாரிக்க செல்பவர்கள் ரொம்ப பக்குவமாக நடந்து கொள்ளுங்க. அப்படியே உங்களுடைய அறிவு திறமையை காட்டணும்னா கூட சம்மந்தப்பட்டவர்களை தனியாக கூட்டு போய் என்ன செய்யுங்க, சொல்லணும். ஆனால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி அநியாயமான முறையில் கொல்லப்பட்டு தான் இறப்பார் அப்படிங்கிறத அவர் வாழும்போதே சொல்லியாச்சு. ஆனால் அதை நினைத்து நினைத்து அவர் என்ன செய்யலை, கலங்கலை, பலகீனம் அடையல. 12 ஆண்டு கால இஸ்லாமிய ஆட்சியை வழங்கினார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி உட்பட, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி உட்பட இவங்களுடைய ஆட்சிகளிலெல்லாம் ஒரு மந்திரியை போல செயல்பட்டார். பிக்ரு ரோமா என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது முஸ்லிம்களுக்கான பொது கிணறை அர்ப்பணித்தல் உட்பட இன்றைக்கு வரைக்கும் மாஷா அல்லாஹ் வக்ஃப் நிலம் இஸ்லாமிய மக்கள் பயன்பாட்டிற்காக கொடுக்கப்பட்ட வக்ஃபில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்றைக்கு செய்த அந்த சாதனை, அன்றைக்கு செய்த உதவி காலம் காலமாக நினைவு கூறப்படக்கூடிய வகையில் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய சேவைகளும் சாதனைகளும் இருந்துச்சு. ஆனால் இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழப்பங்கள் வரும் என்று சொன்னார்கள். ஏன் வருது என்று கேள்வி கேட்கவில்லை. அதான் மன்ஹஜ். மன்ஹஜ்ங்கிற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுறீங்க. மன்ஹஜ் அப்படின்னா இட்ஸ் மெத்தடாலஜி, ஒரு விஷயத்தை எப்படி அணுகுவது, எப்படி புரிந்து கொள்வது என்பதற்குண்டான ஒரு கைடு, ஒரு வழிமுறை. உதாரணமாக அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை பற்றி, வர்ணனைகளை பற்றி வரும்போது அல்லாஹ்வுடைய கை, அல்லாஹ்வுடைய கால் அப்படிலாம் வருதில்லை. இதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களுக்கு சொல்லுகிற போது என்ன செஞ்சாங்க, கிராஸ் கொஸ்டின் கேட்கல. சரியா? விதியை குறித்து தர்க்கம் செய்யாதீர்கள் அப்படின்னு ஆரம்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட தடையை ஏற்றுக்கொண்டு விதி குறித்து அவங்க என்ன செய்யலை, தர்க்கங்கள் பண்ணவே இல்லை. அப்போ எந்த விஷயங்கள் வந்தாலும், உதாரணமாக அல்லாஹ்வுடைய அர்ஷ் பற்றி எத்தனையோ வசனங்கள் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் அதை பற்றி சொல்லுகிறார்கள், அது எப்படி இருக்கும், அது நாம் உட்காரக்கூடிய சிம்மாசனத்தை போல இருக்குமா என்பன போன்ற கேள்வியெல்லாம் என்ன செய்யலை, அவங்க கேட்கல. அதை அப்படியே எடுத்துக்கொண்டார்கள், அப்படியே புரிந்து கொண்டார்கள், அப்படியே விளங்கி கொண்டார்கள். அப்போ அந்த மாதிரி தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாகட்டும், வேறு எந்த பிரச்சனைகளாகட்டும், குழப்பங்கள் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அந்த குழப்பங்களிலிருந்து நாங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வது அல்லாஹ்வின் தூதரே, அதுதான் கேட்டேன். அப்போ அந்த மாதிரி தான் நாம் எல்லோருமே என்ன செய்யணும், வழிகேடுகள் என்று வரும்போதும், வழிகேடர்கள் என்று வரும்போதும், அந்த வழிகேட்டிலிருந்தும் வழிகேடர்களிலிருந்தும் நாம் எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்வது, அல்லது அவர்களை எப்படி மீட்டெடுப்பது என்கிற கவலை தான் நமக்கு வர வேண்டுமே தவிர, அது எப்படி வழிகேடு வரலாம் இஸ்லாத்துல அப்படின்னு நினைக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. உதாரணமா, மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், யார் ஒருவர் என் மீது பொய்யாக ஒரு செய்தியை இட்டு கட்டுவாரோ அவர் தன்னுடைய தங்குதளத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும். இந்த ஹதீஸ்ல இருந்து நீங்க என்ன விளங்குறீங்க, இதுல இருந்து நீங்க என்ன விளங்குறீங்க? யார் என் மீது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் என் மீது பொய்யாக ஒரு செய்தியை இட்டு கட்டுவாரோ அவர் தனது தங்குமிடமாக நரகத்தை அமைத்துக் கொள்ளட்டும். இதுல இருந்து நம்ம என்ன விளங்குறோம்? அதுதான் இதுல விஷயம். பொய்யான ஹதீஸ் நம்ம சொல்லக்கூடாதுங்கிற தடை அதுல இருக்குது, ரசூலுல்லாஹ் மேலே இல்லாததை சொல்லக்கூடாதுங்கிற தடை அதுல இருக்கு. ஆனா அதோடு சேர்த்ததுல என்ன மெசேஜ் இருக்கு? எஸ், அல்லாஹ்வின் தூதர் மேல பொய்யாக இட்டு கட்டப்பட்ட விஷயங்கள் வரத்தான் செய்யும். அதனாலதான் நம்முடைய அறிஞர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, ஹதீஸ்களை தரம் பிரிக்கும் போது இது இட்டு கட்டப்பட்டது, இது ஆதாரம் இல்லாதது, இது அறிவிப்பாளர்கள் தொடர் அருந்தது, இப்படிதான் சொல்றாங்களா இல்லையா, இது ஆதாரபூர்வமானது அப்படின்னு நமக்கு எல்லாத்தையும் விரிச்சு வைக்கிறாங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தரோட ஒரு சின்ன டிஸ்கஷன் வருது. அப்போ ஒரு ஹதீஸை சொல்றாரு. அப்போ நாங்கள் சொல்றோம், இல்லைங்க இது ஒரு மௌதுவான ஹதீஸு, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். இட்டுக்கட்டப்பட்டால் அது ஹதீஸ் தானே, பயந்துட்டேன் நான், எப்படியா விளக்கம் கொடுக்கறது அப்படின்னு. ஏங்க இது ஹதீஸ் இல்லைங்க, இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். இட்டுக்கட்டப்பட்டால் அது ஹதீஸ் தானே. இப்போ இவங்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லுங்க, என்ன செய்ய முடியும் இவங்களுக்கெல்லாம்? அப்போ இப்படித்தான் மனிதர்களுடைய நிலைகள் இருக்கிறது. எதை எப்படி புரிந்து கொள்ளக்கூடாதோ அதை அப்படி ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்கிறார்கள். 14 அன்பார்ந்த இளைஞர்களே, என் அன்பார்ந்த சகோதரர்களே, வழிகேடுகளை பற்றி அறிவதில் நமக்கு ஆர்வம் இருக்கக்கூடாது, ஆனால் கவலைகள் இருக்க வேண்டும். வழிகேடுகளை பற்றி தெரிந்து கொள்வதில் நமக்கு பெரிய ஆவல் இருக்கக்கூடாது, ஆனால் அக்கறை இருக்க வேண்டும். ஆவலுக்கும் அக்கறைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் என்று நினைக்கிறேன். ஆவல் என்று சொன்னால் என்ன, எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணணும், அவன் போய் அப்படி இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நானும் இருக்கக்கூடாது, என் பிள்ளைகளும் இருக்கக்கூடாது, என்னுடைய நெய்பர்ஸ் இருக்கக்கூடாது, என்னோடு பழகுகிற நண்பர்கள் இருக்கக்கூடாது, எங்கள் ஊர்காரங்க அந்த வழிகேட்டில் விழுந்துடக்கூடாது, இந்த கவலைகள் நம்மிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். இப்போ அதனாலே நண்பார்ந்த சகோதரர்களே, எப்படி அறிஞர்கள் நமக்கு ஒன்றை வழிகேடு என்று
என்ன செய்கிறாங்க, அடையாளம் காட்டுகிறார்கள். அப்படிங்கிறதுக்கு நிறைய அடிப்படைகள் இருக்கிறது. இருந்தாலும் அதில் முக்கியமான சில அடிப்படைகளை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது என்ன, முதல்ல நீங்கள் பார்க்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லுகிறார், யௌம தபியது உஜூஹ் வ தஸ்வது உஜூஹ், மறுமை நாளில் சிலரது முகங்கள் வெண்மையாக இருக்கும், சிலரது முகங்கள் கருமை அடைந்திருக்கும். ஃபஅம்மல்லதீன ஸ்வத்தத் உஜூஹுஹும், எவர்களுடைய முகங்கள் கருமை அடைந்ததோ, அகஃபர்தும் பஅத ஈமானிக்கும், நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு மறுத்தவர்கள் தானே, ஃபதூகுல் அதாப பிமா குன்தும் தக்ஃபுரூன், நீங்கள் செய்த குஃப்ரான காரியங்களின் காரணத்தினால் இந்த அதாபை நீங்கள் அனுபவியுங்கள். இந்த வசனம் தான் நம்ம ரொம்ப கவலையோடு கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். இந்த வசனம் யாரை பற்றி சொல்கிறது? கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், ஈமான் என்கிற இறை நம்பிக்கை உங்களிடத்தில் வந்ததற்கு பிறகு அதை நீங்க என்ன செஞ்சீங்க, மறுத்தீர்கள். ஈமான் ஒருத்தனுக்கு வரவே இல்லை, அல்லாஹ்வை அவன் நம்பவே இல்லை, அல்லாஹ்வை அவன் வணங்கவே இல்லை, இஸ்லாம் என்கிற வட்டத்திற்குள், ஈமான் என்கிற வட்டத்திற்குள் அவன் தன்னை இணைத்துக் கொள்ளவே இல்லை. அவன் வழிகேடனாக பிறக்கிறான், வழிகேடனாகவே இறக்கிறான் என்றால் அது கவலைக்குரியதாக இருந்தாலும் அது வேற. ஆனால் ஒருவனுக்கு அல்லாஹ் ஹிதாயத் என்கிற நேர்வழியை கொடுத்து, அல்லாஹுவை வணங்குவதற்குண்டான பாக்கியத்தை கொடுத்து, மார்க்கம் என்கிற இந்த மாண்பிற்குள் தன்னை இணைத்துக் கொள்வதற்குண்டான சகல சௌபாக்கியங்களையும் கொடுத்து, அதற்கு பிறகு அவனது சிந்தனை பிறழ்வால், அவனது பலவீனமான இறை நம்பிக்கையால் அல்லது கூடா நட்பால் அவன் பொக்கிஷமாக கருத வேண்டிய, உயிரை விட மேன்மையாக கருத வேண்டிய இறை நம்பிக்கை என்கிற ஈமானை இழந்து விட்டால் அதுதான் அல் ஹுஸ்ரானுல் முபீன், நஷ்டத்திலேயே பெரிய நஷ்டம். ஏன்னா எப்படி வருகிறது, கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், அப்படின்றது என்ன தெரிகிறது, ஈமான் கொண்ட சில பேர், நம்பிக்கை கொண்ட சில பேர் தங்களுடைய நம்பிக்கையை ஏதோ அற்ப சொற்ப சில காரணங்களுக்காக இழப்பார்கள், ஏதோ ஒரு காரணத்திற்காக இழப்பார்கள். இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் நேற்றல்ல ஒரு 3 தின போன வாரம் என்று நினைக்கிறேன், ஒரு சனிக்கிழமை நானும் ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபீதஹுல்லாஹ் அவர்களும் வேலைப்பாளையத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அப்புறம் ஷேக் கடைசியாக பேசுகிறாங்க. ரொம்ப கவலையோடு ஒரு விஷயத்தை சொன்னார்கள். ஆனால் உண்மையிலேயே அங்கு வந்திருந்த அத்தனை பேர்களுடைய சிந்தனைகளையும் அது தட்டி எழுப்பியது. ஷேக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து என்னன்னா, அதாவது சமூக பிரிவினையின் விபரீதங்களும் அதற்கான தீர்வுகளும். அப்போ ஷேக் சொல்லிக்கிட்டே வந்தாங்க, நம்ம தௌஹீதுன்னு முத வந்தோம், நம்மக்கிட்ட இருந்து சண்டை போட்டு தமிழ்நாட்டு தௌஹீதுன்னு ஆனாங்க, அப்புறம் இந்தியா தௌஹீதுன்னு ஆனாங்க, யூனிவர்சல் தௌஹீதுன்னு ஆனாங்க, யுனைடெட் தௌஹீதுன்னு ஆனாங்க, இப்போ ஒவ்வொரு ஆளு மேலப்பாளையம் தௌஹீது, நாகூர் தௌஹீது, நாகப்பட்டினம் தௌஹீது, கோயம்புத்தூர் ஏன்னா தௌஹீதுனாலே ஒன்று. தௌஹீதுன்னு என்னத்தான் அர்த்தம்? ஒடிசமின் தௌஹீத் என்றால் ஒன்ன சாப், அல்லாஹ்வை ஒருமை, பிரிஞ்சு இருக்கிறவங்கள ஒன்னாக்குறது தௌஹீத். இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, தௌஹீத் என்பதை இவர்கள் வெறும் அடையாள பெயர்களாக மட்டுமே பயன்படுத்துவதனால் இன்னும் கொஞ்ச நாள் வரும் தெருக்கு தௌஹீத், அல்லமின் காலனி தௌஹீத், பக்கத்தில் என்ன தெருக்கு இருக்கு, உக்கடம் தௌஹீத், குனியமுத்தூர் தௌஹீத், அப்புறம் என்ன ஊர்த்தா, உங்க ஊர் சொல்லாட்டா கோச்சிக்காதீங்க, வின்சென்ட் ரோடு தௌஹீத். இப்படியே நீங்க கொண்டு போனீங்கன்னா இந்த தௌஹீதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னா. அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சீரியஸாக ஒரு விஷயத்தை சொன்னார். தௌஹீத் என்பது எவ்வளவு சிறப்பாக, அந்த பாக்கியம் கடைசி வரைக்கும் இருக்கிற யாருக்குமே கிடைக்காது. இன்னைக்கு பிஜேபி போன்ற வகுப்புவாத கட்சியில் ஒரு முஸ்லீம் பிரதிநிதி என்று ஒருவர் தன்னை காட்டிக் கொள்கிறார். போகிற பக்கமெல்லாம் செருப்படி வாங்குறார், தெரியுமில்ல. ஆனால் அவர் எந்த பேரில் அமைப்பு வச்சிருந்தார்? ஏகத்துவ தௌஹீத் பேரில் தான் அமைப்பு வச்சிருந்தார், அப்படிதானே? ஒரு காலத்தில் ஏகத்துவ என்னவோ ஜமாத்துன்னு போட்டு தௌஹீதுங்கிற பேரில் அமைப்பு நடத்தியவர் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எங்க போய் நிற்கிறான் பார்த்தீங்களா? இவ்வளவு அல்லாஹ் அக்பர், எப்படி இது? ஏங்க, எனக்கு கோடி ரூபாய் இல்லை, இந்த உலகத்தையே ஒருவன் சுருட்டி கொடுத்தாலும் நான் தௌஹீதை விட்டுற முடியுமாங்க? ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ நேர்வழி தந்ததற்கு பிறகு எங்களது உள்ளங்களை வழிகெடுத்து விடாதே. யார் கேட்ட பிரார்த்தனை இது? யாருக்காக அருளப்பட்ட பிரார்த்தனை? இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக, எழுச்சிக்காக இன்னுயிரை கூட துச்சமிடம் மதித்து எந்த தியாகத்திற்கும் தங்களை தயார்படுத்தி கொண்டவர்கள், அல்லாஹ்வின் தூதரின் வாடையிலும் கோடையிலும் 2 பயணித்தவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளை தா என்று கேட்டால் பொருளை தந்தார்கள், உயிரை தா என்று கேட்டால் உயிரை தந்தார்கள், உடைமைகளை தா என்று கேட்டால் அதையும் தந்தார்கள், போருக்கு வா என்று அழைத்தால் உடனே வந்தார்கள், தூக்கத்தை விடு என்றால் உடனே விட்டார்கள். யாரை பகைக்க வேண்டும், யாரை நேசிக்க வேண்டும், யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், யாரை எதிர்க்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னாலும் காரணம் கேட்காமல் நிபந்தனையற்ற ஆதரவை அல்லாஹ்வின் தூதருக்காக தந்து இந்த சன்மார்க்கத்தில் பயணித்த அந்த சீடர்களை பார்த்து அல்லாஹ் இறக்கி வைத்த வசனம், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா. எங்கள் இறைவா, எங்களுக்கு நேர்வழி தந்ததற்கு பிறகு எங்களுடைய உள்ளங்களை வழிகெடுத்து விடாதே. இந்த துஆக்களை கேட்கிற போதெல்லாம் சஹாபாக்கள் கண்ணீர் விடுவார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானுக்கு உதாரணம், அப்படிதானா? இவருடைய நாவில் அல்லாஹ் உண்மையை உரைக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள்.
எனக்கு பிறகு நபி என்பது இல்லை. அப்படி ஒருவேளை இருந்திருந்தால் யார் அது? உமராக இருந்திருக்கும். நான் எனக்கு முன்பு முஹத்தசூன் என்றால் அதற்கு சரியான தமிழ் மொழிபெயர்ப்பு எனக்கு தெரியவில்லை. அசரீரி வழங்கப்படக்கூடியவர்கள், அதாவது நடக்கக்கூடிய சில உண்மைகளை முன்னமேயே உணரப்படுபவர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்படி அல்லாஹ் சில பேரை வைத்திருந்தான். என்னுடைய உம்மத்தில் அது உமர். எனக்கு பிறகு ஒரு நபி என்பதை அல்லாஹ் அனுப்புவதாக இருந்திருந்தால் யார் அனுப்பியிருப்பான்? இந்த உமரை நபியாக. அந்த உமர் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அவர்களிடம் போய் என்ன செய்வாங்க? என்னுடைய பேர் நயவஞ்சகர்கள் லிஸ்டில் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் வாழுகிற காலத்தில் நயவஞ்சகர்களுடைய பெயர் பட்டியலை ஹுதைஃபத்துல் யமான் என்கிற சாஹிபு சிர் ரசூல், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசிய தோழர் என்று அறியப்பட்ட அவரிடத்தில் மட்டும் தான் சொல்லி வைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் யாரை எங்கே எதற்காக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களைப் போல் அதிகம் செய்திகள் அறிவித்தவர் அல்ல. ஆனால் அந்த அபூ ஹுரைராவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஆட்சி பொறுப்பை தரவில்லை. அபூபக்கர் சித்திக்கை விட அல்லாஹ்வின் தூதருக்கு நெருக்கமான தோழர் யாரும் இல்லை. ஆனால் அந்த அபூபக்கர் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்ததில்லை. இந்த தத்துவங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அபூபக்கரை அபூபக்கராக பார்க்க வேண்டும், அபூ ஹுரைராவை அபூ ஹுரைராவாக பார்க்க வேண்டும். இதுதான் தமீஸ், இதுதான் பிரித்து அறிவித்தல், இதுதான் சஹாபாக்களுடைய விஷயத்திலே நான் வைத்திருக்க வேண்டிய நம்பிக்கைகள், இதுதான் சஹாபாக்கள் விஷயத்திலே நான் அணுக வேண்டிய அணுகுமுறைகள். இந்த எந்த அடிப்படை புரிதல்களும் இல்லாமல் சர்வசாதாரணமாக ரோட்டில் போகிற எவன் வேண்டுமானாலும் என்னை வழிகெடுத்து விடலாம் என்றால் நான் என்ன அவ்வளவு சீப்பானவனா? நான் என்ன அவ்வளவு உணர்வில்லாதவனா? யார் வேண்டுமானாலும் என் அறிவோடு விளையாடி விடலாமா? யார் வேண்டுமானாலும் என்னுடைய சிந்தனையை கபலீகரம் செய்து விடலாமா? எப்படி பாதுகாக்கப்பட்ட மார்க்கம்? இந்த மார்க்கத்தினுடைய பின்னணி என்ன? இதனுடைய ஒவ்வொரு செய்திகளும் எவ்வளவு அக்யூரேட்டாக நம்மிடத்தில் வந்திருக்கிறது. ஏங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்திலே தூங்கும் போது நிறைய துஆக்களை சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் கவலையிலும் கவலை நம்முடைய உம்மத்திலே பெரும்பான்மையானவர்களுக்கு அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியாவை தாண்டி தெரியாது. அதையே பல பேர் சொல்றது சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டத்திற்குரிய விஷயம். அதுல ஒரு துவா வரும். எப்படி? அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வ வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக் வ ஃபவல்து அம்ரி இலைக் வ அல்ஜஅது தஹ்ரி இலைக் ரஹ்பத்தன் வ ரஹ்பத்தன் இலைக் லா மல்ஜஅ வ லா மன்ஜஅ மின்க இல்லா இலைக் ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த் வ பி நபியிக அல்லதி அர்ஸல்த் அப்படின்னு வரும். இதனுடைய அறிவிப்பாளர் பர்ரா இப்னு ஆசிப் என்று நினைக்கிறேன். அவர் ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த் வ பி நபியிக அல்லதி அர்ஸல்த் என்பதை சொல்வதற்கு பதிலாக ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த வ பி ரசூலிக அல்லதி அர்ஸல்த என்கிறார். இறைவா, அது நல்ல அர்த்த புஷ்டி உள்ள ஒரு பிரார்த்தனை. தயவு செய்து இன்றைக்கு உறங்குவதற்கு முன்னாடி அந்த பிரார்த்தனை என்னன்னு கொஞ்சம் கூகுளில் தேடி பார்த்துட்டு தூங்குங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்போ அதனுடைய ஹுலாசா, அதனுடைய சாராம்சம் என்னன்னா, யா அல்லாஹ், உன் பெயரை கொண்டே நான் உறங்கச் செல்கிறேன், என்னுடைய உயிரை உன்னிடத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன், உன் பக்கமே நான் திரும்புகிறேன், உன் மீதே நான் பொறுப்பு சாட்டுகிறேன். இப்படி ரொம்ப அற்புதமான அர்த்தங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக முடிக்கும் போது, யா அல்லாஹ், நீ அருளிய வேதத்தை நான் ஈமான் கொண்டவனாக இருக்கிறேன், நீ அனுப்பிய தூதரை நான் நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறேன். வேதமும் தூதரும் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் நுழைய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. வேதமும் போதமும் வேதமும் தூதரும் உங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து நேரங்களிலும் உங்களை அக்சஸ் பண்ணணும். அதனால தான் தூங்கக்கூடிய கடைசி நேரத்தில் மன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல், அல்லாஹ், நீ இறக்கிய வேதத்தை நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், வபி நபியிக அல்லதி அர்ஸல், நீ அனுப்பிய தூதரை நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதை சொல்லும்போது அவர் ரசூலிக்கன்னு சொல்லும்போது ரசூலா கரெக்ஷன் பண்றாங்க. ரபீக்க, ரசூலிக்க இல்லை. இத்தனைக்கும் அல்லாஹ்வின் தூதர் யார்? அவர் நபியும் ரசூலும். குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் கவனித்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உரையாடுகிற போது ரசூல் என்கிற பதத்தையும் பயன்படுத்துகிறான், நபி என்கிற பதத்தையும் பயன்படுத்துகிறான். நபிக்கும் ரசூலுக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்தாலும், ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரு? அவரை அல்லாஹ் நபி என்றும் சொல்லுகிறான், ரசூல் என்றும் சொல்லுகிறான். இருந்தாலும் ஒரு பிரார்த்தனையின் வடிவங்கள், வார்த்தைகள் கற்றுக் கொடுக்கப்படும் போது அதனுடைய வார்த்தை பிசகாமல் தன்னுடைய தோழர்களை வார்த்தெடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அக்யூரேட்டான மார்க்கத்திலே நாம் இருக்கிறோம் சகோதரர்களே. இது என்ன சும்மா செத்ததற்கு பிறகு யார் யார் வேலை வேணாலும் என்ன வேணாலும் சொல்ற மாதிரியா? ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி தலைவர் இருக்கார் நம்ம ஊர்ல, எவன் செத்தாலும் அவனை பத்தி ஒரு கதையை போட்டுருவார். அப்படிதானா? நம்ம அவங்கள பற்றிலாம் பள்ளிக்குள்ளே பேசுறது இல்லை. ஆனால் சிந்திக்கிறதுக்காக சொல்கிறேன். எவன் செத்தாலும் அவர் கூட தான் நான் வாக்கிங் போனேன், அவர் கூட தான் நான் ஜாக்கிங் போனேன், அவர் கூட தான் நான் சாப்பிட்டேன், நான் சொன்னா தான் அவர் கேட்பாரு, என்னைய பார்த்தாலே அவர் பயப்படுவார். இருக்கிறவனை பற்றி அவர் பேசுறதே இல்லை. இறந்து போனால் அவனை பற்றி என்ன வேணாலும் சொல்லுவார். அதையும் அப்படின்னு கேட்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். நம்ம என்ன அப்படிப்பட்டவர்களா? ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வயது இளைந்த ஒரு நபித்தோழர், இளைஞரான நபித்தோழர், ஆனால் பெரும் அறிஞர்,
அவருக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேக பிரார்த்தனை கூட செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஃபக்ஹு அல் குர்ஆன், யா அல்லாஹ் இவருக்கு மார்க்கத்திலே குர்ஆனிலே விளக்கத்தை கொடு என்று. அதனால் தான் அவருக்கு புனை பெயரை, சிறப்பு பெயரை அறிஞர்கள் சொல்கிற போது துர்ஜுமானுல் குர்ஆன் என்கிறார்கள். அல் குர்ஆனின் மொழிபெயர்ப்பாளர். நன்றாக சிந்தியுங்கள், மொழிபெயர்ப்பாளர் என்கிற வார்த்தை யாருக்கு சொல்வீர்கள்? ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்கும் போது தான் அவரை டிரான்ஸ்லேட்டர். கரெக்ட். நான் தமிழ் மொழியிலிருந்து அரபு படுத்தும் போதோ, அரபுலிருந்து ஆங்கிலம் படுத்தும் போதோ, ஆங்கிலத்திலிருந்து பிரெஞ்சுக்கு வரும்போதோ நீங்கள் என்ன எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? சார் வர டிரான்ஸ்லேட்டர், நீங்கள் டிரான்ஸ்லேட்டிங் ஃப்ரம் இங்கிலீஷ் டு அரபிக். ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எந்த மொழிக்கு குர்ஆனை மொழிபெயர்ப்பு செய்தார்? அவருக்கு அரபு வைத்தவர் எதுவும் தெரியாது, அவர் வாழ்ந்த மக்களுக்கு அரபு வைத்தவர் எதுவும் தெரியாது. ஆனால் அவருக்கு பேர் என்ன? துர்ஜுமானுல் குர்ஆன். அப்படின்னா என்ன? குர்ஆனுடைய வசனங்கள், வார்த்தைகள் எது அருளப்பட்டாலும் அது எக்ஸாக்டாக என்ன சொல்லுகிறதோ அதில் பெரும்பான்மையான விஷயங்களை அறிந்து வைக்கக்கூடிய அளவிற்கு அல் குர்ஆனின் ஆழ்கடலை அறிந்தவர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. வயதாயிடுச்சு அவருக்கு, ரொம்ப ரொம்ப வயசாயிடுச்சு, கண்ணெல்லாம் கூட மங்கி போயிடுச்சு. ஒருத்தர் அவர் சந்திக்க வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு வ மக்ஃபிரத்துஹு அப்படிங்கிறார். பரகாத்துஹுவோட சலாம் முடிஞ்சு போச்சுங்கிறார். என்ன தப்பா சொல்லிட்டார் அவரு? அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்னது? உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ரஹ்மத்துஹு என்னும்போது உங்கள் மீது ரஹ்மத் என்கிற அருள் உண்டாகட்டும். பரகாத்துஹு எனும்போது உங்கள் மீது பரக்கத் என்கிற அபிவிருத்தி உண்டாகட்டும். ஒருவர் சந்திக்கும் போதே மாஷா அல்லாஹ் பிரார்த்தனையோடு தான் நம்முடைய சம்பாஷணைகள் ஆரம்பிக்கிறது. ஆனா இவர் என்ன செய்யறாரு? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா வ மக்ஃபிரத்துஹு அதுஹு இதுஹு சேர்க்கிறார். அர்த்தம் நல்லதுதான், ஸ்டாப் அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது? அப்போ மார்க்கத்தினுடைய அடிப்படைகளில், மார்க்கத்தின் செயல்பாடுகளில் எந்த புதுமை சிந்தனையும் புகுத்துவதற்கு உங்களுக்கு அனுமதியே இல்லை என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாம் வாழும் காலத்தில் எல்லாம் அந்த மக்களை அப்படித்தான் வார்த்தெடுத்தார்கள். அந்த வார்ப்பில் வளர்ந்தவர்கள் தங்களுடைய சமூகத்தை அப்படித்தான் பாதுகாத்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் இவர்களெல்லாம் பிற்காலத்தில் பெரியவர்களாக ஆகிறார்கள். அவர்களெல்லாம் உலமாவு சஹாபா, நபித்தோழர்களின் அறிஞர்கள் என்று அறியப்படுகிறார்கள். அவர்களெல்லாம் வயதான காலத்தில் தான் புதிய புதிய சிந்தனைகள் பல இடங்களில் நுழைகிறது. அப்படிப்பட்ட எந்தெந்த இடங்களிலெல்லாம் மார்க்கத்தின் பெயரால் புதிய சிந்தனைகள் வருகிறதோ அவர்களெல்லாம் இது மார்க்கத்தில் உள்ளதுதானா என்பதை சரி செய்து கொள்வதற்கு, சீர் செய்து கொள்வதற்கு, உறுதி செய்து கொள்வதற்கு மார்க்கத்தின் தலைநகரம் என்று அறியப்படக்கூடிய அளவிற்கு கல்வியின் நகரமாக இருந்த மதீனாவிற்கு வந்து அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் போன்ற நபித்தோழர்களை சந்தித்து எங்க ஊர்ல இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்க ஊர்ல இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இது மார்க்கமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் அல்லாஹ்வின் தூதரோடு வாழ்ந்தோம், நாங்கள் அல்லாஹ்வின் தூதரோடு வாழும் கரை நீங்கள் சொல்லுகிற இதெல்லாம் எங்களிடத்தில் மார்க்கமாக இருந்திருக்கவில்லை. ஒரே விஷயம்தான், கேட்டுட்டு ஊருக்கு போய் சொல்லுவாங்க. அப்ப இதுல உங்களுக்கு என்ன விளங்குது? இப்போ மார்க்கத்தின் மூலாதாரங்கள் மாஷா அல்லாஹ் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய கல்விகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற முறைகளும் முறைமைகளும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதுகாக்கப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிற நான் அந்த பாதுகாப்பான பாதையிலேயே பயணம் செய்ய வேண்டும். நீங்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் அதிக முறை கேட்கக்கூடியவர்கள், அப்படிதானா? நம்முடைய அஹ்லு சுன்னாவுடைய மஸ்ஜிதுகளில் அஹ்லு சுன்னா என்று அவ்வப்போது நாம் சொல்வதற்கு காரணம், நாம் தான் உண்மையான சுன்னாவை போதிக்கிறோம். நம்முடைய ஊர்களில் அஹ்லே சுன்னா என்று வைத்திருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் சுன்னத்திற்கு எதிரான பிதாத்துகளை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹதாஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டட்டும். அப்போ நம்முடைய பள்ளிகளில் நாம் உரைகளை துவங்குகிற போது ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை. நம்முடைய மர்ஹூம் அய்யூப் பாய் சொன்ன மாதிரி ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதியு ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேர்வழியில் சிறந்தது அல்லாஹ்வின் தூதருடைய நேர்வழி, முகமது நபி காட்டிய நேர்வழி. வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, காரியங்களில் மிக மிக மோசமானது இந்த மார்க்கத்தில் புதுமைகளை உண்டு பண்ணுதல். வகுல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, இந்த புதுமைகளை உண்டு பண்ணக்கூடிய அனைத்துமே பிதாத்துகளாகும். வகுல்ல பித்அத்தின் வலாலா, எல்லா பிதாத்துகளுமே வழிகேடுகளாகும். வகுல்ல வலாலத்தின் ஃபின்னார், இந்த வழிகேடுகள் அனைத்தும் நரகத்திலே போய் சேர்க்கும் என்று காலம் காலமாக அன்றைக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற மிம்பரிலே ஏற்றி வைத்த தீபத்தை இன்று வரைக்கும் பேசுகிற கத்தீப்மார்கள் அணைக்காமல், அதை அழிக்காமல், அடி புரளாமல் அப்படியே உச்சரித்துக் கொண்டிருக்கிறோமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கை தீபத்தை ஏற்றி வைத்தது, பிதாத்தை நாம் அனுமதிக்க கூடாது என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தது, அபூ ஜஹல்களையும் அபூ லஹபுகளையும் வைத்துக் கொண்டா அல்லது தன்னுடைய தோழர்களை வைத்துக் கொண்டா? யார்கிட்ட சொன்னாங்க? அப்போ பிதாத் என்பது, வழிகேடுகள் என்பது இஸ்லாமிய சமூகத்தில் ஊடுருவும் வரும். அதனால் தான் அதை திரும்ப 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 சொல்லுகிறார்கள். இத்தனைக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற போது
அவர்களை வழிகெடுப்பதற்குண்டான முகாந்திரங்கள் என்னவாக இருந்தது? இன்றைக்கு நாமெல்லாம் பல வழிகேடுகளை உரசி சொல்கிறோம் அல்லது பல வழிகேடுகளை எதிர்கொள்கிறோம் என்றால் அந்த வழிகேடுகள் நம்மை ஆக்டோபஸ் கிருமிகள் போல ஆக்கிரமிப்பதற்கு பல நியாயமான காரணங்கள் இருக்கிறது. என்ன நியாயமான காரணங்கள்? நாம் முதலில் தூய்மையான முறையிலே மார்க்கத்தை படித்து பிரச்சாரம் செய்தவர்கள் என்கிற அந்த ஒரு வம்சாவளியில் வரவில்லை. எங்கெங்கோ சுற்றிதான் நம்மிடத்திலே மார்க்கம் வருகிறது. நம்மிடத்திலே மார்க்கம் வருகிற போது அது பல பேரை கடந்து பல பேரோடு கலந்து, குறிப்பாக முஸ்லிம் அல்லாதவர்களோடு இரண்டரை இணைந்து, அவர்களின் கலாச்சாரத்தில் கொஞ்சமும் இவர்களுடைய கலாச்சாரத்தில் கொஞ்சமும் இப்படி இணைந்து ஒரு மிக்சரை போல நம்மிடத்திலே வந்ததனால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியல, தூய்மையான மார்க்கத்தை ஒரு நெடுங்காலமாக நம்முடைய மக்கள் செயல்படுத்த முடியாமலேயே இருந்தார்கள். மார்க்கம் என்கிற பேரிலே அவர்கள் இருப்பார்கள். அவர்களிடத்திலே தாலி இருக்கும், இவர்களிடத்திலே கருகமணி இருக்கும். அவர்கள் கையில் ஒரு கயிறை கட்டியிருப்பார்கள், இவர்கள் கையிலே ஒரு தாயத்தை கட்டியிருப்பார்கள். அவர்கள் வீட்டில் எதையோ தொங்க விடுவார்கள், இவர்கள் வீட்டில் எதையோ தொங்க விடுவார்கள். வடிவங்கள் தான் மாறுபடுமே தவிர, படிவங்கள் தான் மாறுபடுமே தவிர, பட் அந்த கான்செப்ட் என்பது ஒன்றாகத்தான் இருக்கும். இவர்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பார்கள், இவர்கள் ஃபால் கிதாபு என்பார்கள். இவர்களிடத்திலே பூஜை செய்வதற்கு யாராவது இருப்பார்கள், இவர்களிடத்திலே ஃபாத்தியா ஓதுவதற்கு யாராவது வருவார்கள். இதை நான் சகோதரர்களை இவர்களையும் அவர்களையும் ஒப்பிடுகிறேன் என்று தயவு செய்து யாரும் தவறாக நினைத்து விடாதீர்கள். ஆனால் உண்மையில் நம்மிடத்தில் மார்க்கம் ஒரு கலப்படமாகத்தான் வந்தது. நம்மிடத்தில் கொஞ்சம் கலங்கிய நிலையில் தான் வந்தது. கலப்படமாக வந்த உணவை நீங்கள் சாப்பிட்டு விடுவீர்களா? கலப்படமாக வந்த மருந்தை நீங்கள் உட்கொள்வீர்களா? இது கலப்படமான மருந்து, எனக்கு வேற நல்ல மருந்து தான் கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்க தா. உங்க வீட்டில் உங்கள் மனைவி சமைத்து கொண்டிருக்கும் போது உப்பு கூடிடுச்சு, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போடுறதுக்கு 2 ஸ்பூனை போட்டாங்க, 3 ஸ்பூனை போட்டாங்க, உப்பு தானே தப்பே இல்லை தா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுருவீங்களா? மாற்று வழி என்ன? உருளைக்கிழங்க கொஞ்சம் அதை இது பண்ணி போடி. பார்த்தா யூடியூப்ல ஆளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே. யூடியூப்னாலே இப்போ சகோதரர்களே எனக்கு பைத்தியமே பிடிக்கிறது. எங்க பார்த்தாலும் சமையல். அன்றைக்கு கூட ஒரு இடத்திலே சொன்னேன், ஆலிம் சாக்கள் சமையல் என்று மட்டும்தான் வரவில்லை, அப்படிதானா? அஜரத்துமார்கள் சமையல் என்று மட்டும்தான் வரவில்லை. பாட்டி சமையல், தாத்தா சமையல், அம்மா சமையல், ஐயா சமையல், அப்பா சமையல், மாமியார் சமையல், கிராமத்து சமையல். ஏன்டா உலகத்தில் எல்லா பேரும் சமைச்சுக்கிட்டே தான் இருக்கீங்களா? ஒன்று ஆளுக்கு கேட்டரிங் சர்வீஸ். ஏங்க ஒரு துறை சார்ந்த விஷயம், அதுக்காக நீங்கள் யாராவது கேட்டரிங் வச்சுருந்தீங்கன்னா உங்களை சொல்கிற நினைச்சிடாதீங்க. உங்ககிட்ட உண்மையிலே திறமைகள் இருந்தால் நல்லா செய்யுங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை ஒரு துறை சார்ந்த நிபுணத்துவமும் ஒரு பாரம்பரியம் அதில் இருக்கத்தானே செய்யணும். அரபிட்டு நிலம் வச்சிருக்கிறவங்களா ரியல் எஸ்டேட்டா? எங்க ஒரு மனசாட்சி வேணாமாங்க? எந்த விஷயங்களாக இருந்தாலும் ஒரு துறை சார்ந்த நிபுணத்துவம் இருக்கணும். ஆளுக்கு டாக்டர், ஆளுக்கு அது போட்டு இன்னைக்கு அந்த மாதிரி உப்பு கூடிடுச்சுன்னா என்ன செய்வீங்க? நீங்க தப்பே இல்லைன்னு சொல்லி தப்பாதமான சாப்பிட்டுருவீங்களா? அதில் 2 உருளைக்கிழங்கு பண்ணி போடு, அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்று, தண்ணி கூடிடுச்சுன்னா அதுக்கு வேற எதையாவது போடு அப்படின்னு கலப்படமானதை சரியாக்குவீங்களா? இல்லையா? அப்படியே கெட்டு போச்சு, என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல கூடு, ஃபுட் பாய்சன் ஆனாலும் நான் சாப்பிட்டு செத்து போகிறேன்னு சாப்பிடுவீங்களா? அதை தூக்கி போட்டு வேற சாப்பாடை சாப்பிடுவீங்களா? அவ்வளோதானே. அப்படி உண்ணுகிற உணவில் உனக்கு தூய்மையை எதிர்பார்க்கிறாய், நீ உட்கொள்ளுகிற மருந்தில் தூய்மையை எதிர்பார்க்கிறாய், நீ வாழுகின்ற வாழ்க்கையில் உன்னுடைய வசதிகளோடு தொடர்புடைய எல்லா விஷயங்களிலும் எது தரம், எது சரி, எது திட்டம் என்று பார்க்கிறாய். ஒரு வீடு கட்டணும்னு முடிவு பண்றீங்க, சும்மா சம்பந்தமே இல்லாமல் ஒரு கொத்தனார்ட்ட போய் கொடுத்துருவீங்களா? விசாரிப்பீங்க அவரை பற்றி, எத்தனை வீடு கட்டியிருக்கிறாரு, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, டிசைனிங் என்ன, அவருடைய இன்ஜினியர் யாரு, அவங்க எங்க மெட்டீரியல்ஸ் எடுக்கிறாங்க. அதுபோலத்தான் சகோதரர்களே மார்க்கத்தினுடைய மூலாதாரங்களை பார்க்க வேண்டும். அப்ப இப்படி பாதுகாத்து தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தினுடைய மூலாதாரங்களை வைத்துத்தான் நம்முடைய கொள்கைகள் என்ன செய்யப்பட்டுச்சு, பாதுகாக்கப்பட்டுச்சு. அப்ப அதனால் என்ன செய்யணும், நீங்க எது வழிகேடு, அந்த வழிகேட்டிற்குண்டான அடிப்படைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரில் அல்லது அவர்களோடு இணைக்கப்படக்கூடிய பொய்யான செய்திகள், எதை வைத்து யார் எதை அமல்கள் செய்தாலும் அது பித்அத், அது வழிகேடு. எப்படி? குல்லு பித்அத்தின் துஸ்தனது இலா ஹதீஸின் மக்ஸூபின் அலா ரசூலில்லாஹ் ஃபஹிய பித்ஆ. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொய்யுரைக்கப்பட்ட செய்தியை மையமாக வைத்து எந்த கொள்கை கோட்பாடுகள் நம்மிடத்திலே வந்தாலும் அவைகள் வழிகேடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சூரத்துல் ஃபாத்திஹா சிறப்புக்குரியது நமக்கு தெரியும். அது உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய் என்று அறியப்பட்டது. குர்ஆனுடைய தாய்னா குர்ஆனுடைய தந்தை எதுன்னு கேட்கக்கூடாது. இதுதான் மன்ஹஜ். மன்ஹஜுங்கிற பார்த்தீங்களா, எந்த இடத்தில் எதை சஹாபாக்கள் கேட்கலையோ அதை நம்ம கேட்கக்கூடாது. உம்முல் குர்ஆன்னு நம்ம ஊரில் சொல்லியிருந்தா நம்மால் என்ன பண்ணியிருப்பான், எப்பா சூரத்துல் ஃபாத்திஹா உம்முல் குர்ஆன்னா அப்போ சூரத்துல் பக்ரா என்ன அபுல் குர்ஆனா, அப்படிலாம் கேட்கக்கூடாது. சஹாபாக்கள் கேட்கல. இதுதான் மன்ஹஜ். நம்ம எந்த இடத்தில் பேச வேண்டும், எந்த இடத்தில் பேசக்கூடாது என்பதை நமக்கு கற்றுத்தருவதுதான் மன்ஹஜ். அதை தான் நம்ம வழிமுறை, மெத்தடாலஜி என்கிறோம்.
சரிதானா? அப்போ சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு இவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா பற்றி மா உன்சிலத் ஃபித் தௌராத் ولا في الإنجيل ولا في الزبور ولا في القرآن مثلها وإنها سبع من المثاني والقرآن العظيم الذي இப்படி நிறைய விஷயங்கள் வருது. இப்படி ஃபாத்திஹத்துல் கிதாப் துஜ்ஸி மா லா யுஜ்ஸி ஷைஉம் மினல் குர்ஆன், சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இணையாக வேறு எந்த சூறாவுமே இல்லை, தௌராத்திலும் இஞ்சியிலும் அருளப்பட்ட எதிலுமே இல்லை அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. சரி, இப்படி ஒருவர் அல்லாஹ்வின் தூதரின் மீது பொய் உரைப்பதனால் அவர் என்ன லாபத்தை பெறப்போகிறார்? அதான் கேள்வி. இப்போ இதெல்லாம் ஏன் சமுதாயத்தில் வருது அப்படின்னா, ஒரு விஷயம் பிராண்ட் ஆகிவிட்டால் சகோதரர்களே, ஒரு விஷயம் மக்களுடைய மனதில் மதிக்கப்பட்டு அது சந்தையில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு இடத்தை பிடித்து விட்டால் அதற்கு பின்னால் கதைகள் ஓடும். இந்த உதாரணத்தை கூட நான் உங்கள் ஊரில் சொல்லியிருக்கேனா என்னன்னு தெரியல. ஒரு பழமொழி ஒன்று இருக்கிறது, அர் ரிஜாலுல் கிபார் தஜ்ரி வராஅஹுமுல் கிஸஸ். பெரிய மனிதர்களாக செலிபிரிட்டிஸ்களாக யாராவது மாறிவிட்டால் அவர்களுக்கு பின்னால் கதைகள் ஓடும். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ ஒரு அம்மா ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்தாங்க. அல்லாஹ்வின் தூதரே, என் பையன் இனிப்பு ரொம்ப சாப்பிட்றான், அவனை இனிப்பு சாப்பிடாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணுங்க. உடனே ரசூலுல்லாஹ், அம்மா நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க. நான் அல்லாஹ்வின் தூதரே, எவ்வளோ பெரிய பெரிய கேள்வி கேட்டாலும் உடனே சொல்லுவீங்க, சிம்பிள் கொஸ்டின், இதுக்கு போய் நாளைக்கு வர சொல்கிறீங்க. இல்லை, நானும் ஸ்வீட்டு ரொம்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அதனால் செய்யாத ஒன்றை நான் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அந்த அம்மா சொல்லிடுச்சு, அதனால் இன்னையிலேருந்து நான் ஸ்வீட்டை விட்டுற போகிறேன். அந்த அம்மா சொல்லிட்டா ரசூலுல்லாஹ் விட்டுறணும். எப்படி பாருங்க, இன்னையிலேருந்து நான் ஸ்வீட்டு சாப்பிட்றதை விட்டுட்டு நாளைக்கு அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணாங்க. இது நமக்கு தெரியும், இட்டு கட்டப்பட்ட செய்தி. ஆனால் அதில் வேடிக்கை என்ன தெரியுமா, அச்சு பிசகாமல் வார்த்தைகள் மாறாமல் இதே சம்பவம் உமர் ரலியல்லாஹு பேரில் இருக்குது, இதே சம்பவம் அலி ரலியல்லாஹு பேரில் இருக்குது, இதே சம்பவம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் பேரில் இருக்குது. கொடுமையிலும் கொடுமை இதே சம்பவம் மகாத்மா காந்தி பேர்லையும் இருக்குது. உண்மையிலேயே சாக்லேட் இனிப்பு சாப்பிடாதன்னு சொன்ன அந்த பெரிய மனிதர் யார் என்று இன்று வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு தெரியல. எத்தனை வருஷமா கதையை கட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் ஒரு செலிபிரிட்டி ஆயிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் பேரில் கதைகள் வரும். அவருக்கு கோயம்புத்தூரில் 4 பில்டிங் இருக்குமா, அன்சாரு சரி 20 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறாரு, ஏன் திரும்ப வராரு கோயம்புத்தூருக்கு அடிக்கடி, கோயம்புத்தூரில் அவருக்கு பெரிய பங்களா இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா நான் பெரிய ஆள் ஆகிட்டேன்னு. அப்போது பெரிய மனிதர்கள் ஆயிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க, அவங்க பின்னாடி கதைகள் என்ன செய்யும், கதைகள் விரும்பி ஓடும். நீங்கள் பெரிய மனிதர்களாட்ட நீங்கள் கதைகளை உருவாக்குறதுக்கு நீங்கள் உழைக்கணும். நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு, உங்கள் நேமை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அல்லது நீங்கள் ஒரு பிராண்ட் ஆகிறதுக்கு நீங்கள் உழைக்கணும். ஒன்ஸ் நீங்கள் பிராண்ட் ஆகிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு மக்கள் பேரை கொடுத்துருவான். அந்த மாதிரி சகோதரர்களே, இந்த அற்ப சொற்ப மனிதர்களின் பின்னாலே இவ்வளவு ஆடம்பரமான கதைகள் ஓடும் போதும் ஒளியும் போதும் பிரயாணம் செய்யும் போதும் அட அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் எதையும் தாங்கும் இதயம் புரட்டுகிற பக்கங்கள் எல்லாம் உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு மறுபக்கம் என்று ஒன்று இருக்கும். ஆனால் ஆதி முதல் அந்தம் வரை, ஆ முதல் அக்கு வரை, ஏ முதல் இசட் வரை எந்த கோணத்தில் ஒருவன் அல்லாஹ்வின் தூதருடைய வரலாறுகளை புரட்டினாலும் திருப்பி திருப்பி பார்த்தாலும் விமர்சன கண் கொண்டு படித்தாலும் புனிதங்களை தவிர எதுவுமே இல்லாத அளவிற்கு மனிதரின் புனிதராக வாழ்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல எவ்வளவு கதைகள் வரும். அப்ப என்னுடைய பொருளை நான் சந்தைப்படுத்தணும்னா இன்னைக்கு நான் ஐஎஸ்ஓ வாங்கினதுன்னு காட்டணும். அன்னைக்கு உண்டு ஐஎஸ்ஓலேருந்து எல்லா ஓவும் யாருதான், அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ சின்ன சின்ன கடை சரக்குகளை விற்க ஆரம்பிப்பதில் இருந்து பெரிய பெரிய கொள்கை குழப்பங்களை மக்கள் மத்தியில் நிலைக்க வைக்க வரை அவர்கள் அன்றைக்கு எடுத்துக்கொண்ட ஒரே ஆயுதம் கால ரசூலுல்லாஹ். முடிஞ்சது. கால ரசூலுல்லாஹ்னா என்னது, அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், முடிஞ்சது. நிறைய கஸ்ஸாசீன்கள் வந்தார்கள். கஸ்ஸாசீன்கள் என்றால் கதை சொல்பவர்கள். கதை சொல்பவர்கள் சகோதரர்களே, 1400 ஆண்டுகளுக்கு முடிந்து எத்தனையோ பொழுதுபோக்குகள் உங்களுடைய கையிலும் பையிலும் இருந்தும் இன்றைக்கும் உரை கேட்பதற்கென்று சில பேர் இருக்கிறீர்களா இல்லையா? உண்மையிலே நான் அடிக்கடி பேசுவேன், இந்த காலத்தில் இவ்வளவு டெக்னாலஜிகள் உயர்ந்து பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் ஒருவரிடத்தில் இருந்து அவைகளை எல்லாம் விட்டு ஒரு மணி நேர சொற்பொழிவு கேட்க வருகிறார்கள் என்றால் உண்மையிலே அவர்கள் கல்வி தேடுபவர்கள் தான். ஆனா 1400 வருஷத்துக்கு பின்னாடி அவங்களுக்கு இருந்த ஒரே என்டர்டைன்மெண்ட் என்ன தெரியுமா? இப்படி சில பேரை பேச வைக்கிறத கேட்க வைக்கிறது. மார்க்கம் எப்படி என்டர்டைன்மெண்ட் சொல்லுவீங்க? நான் மார்க்கத்தை சொல்லலை. மார்க்கத்தை அவர்கள் ஒரு இபாதத்தாக, வணக்க வழிபாடாக, நன்மைக்குரிய களமாக பார்த்தார்கள். ஆனால் பொதுவான மக்களுடைய மனநிலையில் அவங்களுடைய ஒரே பொழுதுபோக்கு என்னது? பேச்சை விட்டு கவிதைகள் படிக்க வைத்து கேட்பது. அதனால தான் சகோதரர்கள் இன்னைக்கு சினிமாவுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு பெருங்கொண்ட மக்கள் பின்னாடி போறான். இந்த சினிமாக்கள் என்பதெல்லாம் எப்படி வந்துச்சு? ரொம்ப கஷ்டப்பட்டு காலையிலிருந்து மாலை வரைக்கும் விவசாயம் பண்றான், கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறான். அப்போ இவன் கொஞ்ச நேரம் தன்னுடைய களைப்பையும் வலியையும் மறப்பதற்கு
ஒரு சும்மா ஒரு 10 காசு 20 காசு வாங்கிட்டு ஒரு நாடகம் போட்டு உங்களை எல்லாம் நாங்கள் மகிழ்ச்சி படுத்துறோம், அது உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பொழுதுபோக்காக இருக்கும். இந்த பொழுதுபோக்கை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனசில் இருக்கிற உடம்புல இருக்கிற வழியெல்லாம் போகும்னு ஆரம்பித்த ஒரு விஷயம்தான் என்னது இன்றைக்கு எவ்வளோ பெரிய வழிகேடுகளை சமுதாயத்தில் உண்டாக்கிடுச்சு. ஒரு சின்ன பழக்கத்தை சகோதரர்களே, ஒரு சின்ன நல்ல பழக்க வழக்கத்தை நம்முடைய சமூக இளைஞர்களிடத்திலே உருவாக்கி கொள்வதற்கு நம்மை போன்றவர்கள் யாரு, பள்ளிவாசலை பராமரிப்பவர்கள், பள்ளிவாசலுக்கு உதவி செய்பவர்கள், பள்ளிவாசலை நிர்வாகம் செய்பவர்கள், அல்லது என் போன்ற பேச்சாளர்கள் பல பகிரத பிரயத்தனம் செய்யணும் ஒரே ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்குறதுக்கு. ஆனால் அவன் சிம்பிளாக ஒரு சினிமாவில் நடிச்சுட்டு போயிட்டானா எல்லா கெட்ட விஷயங்களும் பொதுஜனமாடி. இன்னைக்கு அப்படித்தானே, அவன் எப்படி சட்டை போடுறானோ அதே மாதிரி இவன் சட்டை போடுறான், அவன் எப்படி கண்ணாடி போடுறானோ அதே மாதிரி இவன் கண்ணாடி போடுறான், அவன் எப்படி முடி வளர்க்குறானோ அதே போன்று இவன் முடி வளர்க்குறான், அப்படித்தானே, அவன் எப்படி பேசுறானோ அதே போன்று இவன் பேசுறான். அவன் எப்படி, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது சொல்லலாமா என்னன்னு தெரியல, பாபான்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமில்ல உங்களுக்கு, அதில் அவர் இப்படி காட்டுவார், ஒருத்தன் பக்கத்தில் தொலை வரும்போது அல்லாஹ் அக்பர்னு கை கட்டுறான். ஒரு அஜர்த்து சொன்னது என்கிட்ட, என்னையா இல்லை இப்படித்தான் அல்லாஹ் அக்பர், எவ்வளோ சிம்பிளாக உள்ள வந்துருச்சு பார்த்தீங்களா. அப்போ இவனுங்களை எதிர்த்து நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். பெரும் பெரும் மாநாடுகள் நடத்தி தீர்மானங்கள் எல்லாம் போடுவார்கள். ஆனால் அவன் சிம்பிளாக நடிச்சுட்டு போகிறான். ஒரு 20 வருஷம் 30 வருஷம் பல்லாயிரக்கணக்கான கோடியை பணமாக வாங்கிட்டு இந்த நாட்டில் படித்தா வேலை கூட கிடைக்காது, ஆனால் நடித்தா நாடே கிடைக்கும் என்கிற கனவுல என்ன செய்யறான், அரசியல் கட்சியை ரொம்ப சர்வசாதாரணமாக துவங்குகிறார்கள். அவருக்கு எக்ஸ் பிரிவு என்கிறார்கள், ஒய் பிரிவு என்கிறார்கள், எக்ஸ் பிரிவு பாதுகாப்பு என்கிறார்கள், ஒய் பிரிவு பாதுகாப்பு என்கிறார்கள். அவன் பேசுகிற பேச்சுகள் எல்லாம் அடுத்த நாள் தலைப்பு செய்திகளாக வருகிறது. ஒண்ணுமே இல்லை, குட்டி கதைகளை சொல்லுகிற இந்த குட்டிச்சுவர்கள் எல்லாம் இன்றைக்கு பெரும் பெரும் தலைவர்களாக சமுதாய மக்களுக்கு மத்தியிலே காட்சியளிக்கப்படுகிறார்கள். அவன் என்னடா நடிச்சான், சமுதாய மக்களுக்கு என்னடா கருத்து சொன்னா, இவ்வளவு நாள் அவன் சம்பாதித்ததை வெள்ளையாக வாங்கினானா கருப்பாக வாங்கினானா, அவன் பேர்ல பொதுமக்கள் பயன்பெறும் விதத்தில் ஏதாவது ஸ்கூல் நடத்தினானா, மருத்துவமுறை நடத்தினானா, பிரளயங்கள் வரும்போது பெரும் பெரும் பிரச்சனைகள் வரும்போது அவனுடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது. எவ்வளவோ பேர் அல்லல் படுறான். சுனாமி ஆரம்பித்து கொரோனா ஆரம்பித்து எவ்வளவோ பெரும் பெரும் பிரளயங்களை தேச மக்கள் சந்தித்தார்கள். அந்த நேரத்திலெல்லாம் இந்த தேசத்தின் மீது நேசம் கொண்டு என்ன பொருளாதார உதவி செய்தான், எதை பற்றி இளைஞர்கள் யோசிப்பதற்கு தயாராக இல்லை. எங்க தலைவர் அப்படிங்கிறான், யோசிச்சு பாருங்க. அப்போ பிராண்ட், அப்போ இந்த மாதிரியான குப்பைகளுக்கே இவ்வளவு பெரிய செல்வாக்கும் சொல்வாக்கும் சமூகத்திலே இருக்கும்போது, அட கோபுரம், சந்தனம், உண்மையை தவிர எதையும் பேசாதவர், நன்மையை தவிர எதையும் நாடாதவர், வசதியாக சொகுசாக உல்லாசமாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் வாசல் தேடி வந்தபோது அவைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஏழ்மையையும் எளிமையையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டவர். அப்ப அந்த அல்லாவின் தூதருடைய பேரை போட்டு சொல்லிட்டோம்னா உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். அதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அப்ப இந்த கலை கூத்தாடிகளுக்கெல்லாம் முன்னாடி இருந்தவங்க யாருன்னு பார்த்தா கஸ்ஸாசீன். கஸ்ஸாசீன் என்றால் என்ன, கதை சொல்பவர்கள். வதாயில் என்றால் ஸ்டோரி டெல்லர்ஸ், ரெண்டு ஒன்று தான். கதை சொல்பவர்கள் அல்லது ஏதாவது ஒன்று உருவாக்கி சொல்லக்கூடியவர்கள். இஸ்லாம் என்கிற ஒரு விழிப்புணர்வு வந்ததற்கு பிறகு கண்ட கண்ட குப்பைகளை எல்லாம் இஸ்லாமிய பொதுமக்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. அப்போ என்ன செய்வான், இதை இவர்களை கேட்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சிம்பிளா என்ன செஞ்சிருவாங்க, கால ரசூலுல்லாஹ், ஒரே வார்த்தை, அல்லாவின் தூதர் கூறினார்கள். இப்படி எத்தனை கஸ்ஸாசீன்கள் இன்றைக்கு இருந்தார்கள், கதை சொல்பவர்கள், எத்தனை வல்லாயின்கள் இருந்தார்கள், இது போன்று ஃபேப்ரிகேட்டர்ஸ், இட்டு கட்டக்கூடியவர்கள், அதே போன்று தங்களுடைய சொந்த சரக்குகளை விற்பனை செய்வதற்கு எத்தனை பேர்கள் இருந்தார்கள், வழிகேட்டு சிந்தனைகளை உருவாக்குவதற்கு எத்தனை பேர்கள் இருந்தார்கள். ஏங்க, மக்களிடத்தில் நான் மக்கள் மையப்படணும்னா நான் புதுசு புதுசாக சொல்லிக்கிட்டே இருக்கணும், அப்படிதானா? எங்க ஷேக் அடிக்கடி சொல்லுவார், ஹாலிஃப் துஅரஃப் என்று ஒரு காய்தா இருக்கிறது, நீ மாற்றமாக சொல் நீ அறியப்படுவாய். நம்ம மாற்றமாலாம் சொல்றது இல்லை, நம்ம மார்க்கமாக தான் எதையும் சொல்லுவோம். நம்ம 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். அதனால தான் நம்ம அப்படியே என்ன செய்கிறோம், அடக்கமாகவே இருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்தால் திடீர்னு ஒரு வராரு, அவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறாரு சோஷியல் மீடியாவில், திடீர்னு ஒருத்தர் வராரு, அவ்வளோ ஃபாலோவர்ஸு, அவங்களாம் புதுசு புதுசாக சொல்கிறாங்க பிரதர், புதுசு புதுசாக சொல்கிறாங்க. இல்லாத சொன்ன தஜ்ஜாலுங்கிறாங்க வைங்களேன். தஜ்ஜால்னு சொன்னால் பெருசாக இருக்காது. இன்றைக்கி என்கிட்ட இருக்கிற சிம் கார்டு தான் நான் தஜ்ஜால்னு சொல்லிட்டேன்னு வைங்க, நாளைக்கே எனக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ். உண்மை அதான் தா, அப்படிதானே? இப்போ நான் அதே மாதிரி சொல்கிறேன், தஜ்ஜால்லாம் இல்லைங்க, அமெரிக்கா ட்ரம்ப் தான் தஜ்ஜாலுங்கிறேன். சும்மா சொல்கிறேன்னு வைங்க, என்ன ஆகும், எனக்கு நாளைக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ். அப்படிலாம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இப்போ சொன்ன கியாமத்தினுடைய அடையாளங்கள் வந்துருச்சுங்கிற, என்ன அடையாளங்கள் வந்துருச்சு, கல்வி உயர்த்தப்படுதல், அமானிதங்கள் பால்படுத்தப்படுதல், கொலைகள் அதிகமாகுதல், இதை தான் நான் சொல்ல முடியும். யாஜூஜ் மாஜூஜ் வந்துட்டாங்கன்னு விட்டேன்னு வைங்க, எங்கே இருக்கிறேன் அதெல்லாம் அடுத்த கதை. நான் இன்னைக்கு சொல்கிறேன், அல்லமீன் காலையில் உட்காந்துக்கிட்டு மஸ்ஜித் ரஹ்மான்ல யாஜூஜ் மாஜூஜ்லாம் வந்துட்டாங்க பிரதர், எங்கே இருக்கிறாங்க, ஆப்பிரிக்காவில் இருக்கிறாங்கன்ட்டேன்.
1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் நாளைக்கு. இது நமக்கு தேவையில்லை. ஏண்டா, அதாவது ஒரு விஷயத்தை நீ சொல்லி மக்கள் சிரிப்பதற்காக பொய் சொன்னாலே வைலுல் லஹு, அவனுக்கு நாசம் உண்டாகட்டும், அவனுக்கு கேடு. இப்படி அதபுகளுக்குள்ளும் மரபுகளுக்குள்ளும் மார்க்கம் சொல்பவர்கள் நம்ம அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையை கொண்டு அப்படி பாதுகாக்கப்பட்ட மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த அல்லைகளுக்கும் சல்லைகளுக்கும் இந்த அற்பர்களுக்கும் சொற்பொருகளுக்குமே இவ்வளவு பெரிய சமூக செல்வாக்கும், அவன் ஒரு மாநாடு நடத்தினால் எங்கிருந்து தான் இந்த ஈசல்கள் எல்லாம் கிளம்பி வருகிறதோ என்று தெரியவில்லை. ஓட்டு போடக்கூடிய வயசு கூட அவனுக்கு வரல, ஆளுக்கு தளபதி தளபதிங்கிறான். இப்படி பைத்தியகாரத்தனமாக இவர்கள் போகிறார்கள். அட, ஒரு கொள்கையை சொன்னவர், ஒரு கோட்பாட்டை சொன்னவர், சொல்லுக்கும் செயலுக்கும் மாறாமல் வாழ்க்கையை தந்தவர், 11 மனைவிகளை கட்டி வாழ்ந்தாலும் மாஷா அல்லாஹ் அத்துணை பேருக்கு மத்தியில் நீதியை நிலைநாட்டியவர், ஒரு ஆட்சி தலைவராக, குடும்ப தலைவராக, சன்மார்க்க சீலராக, வகையை தாங்கியவராக, ஒட்டுமொத்த மக்களுக்கும் மார்க்கத்தை எடுத்து இயம்பியவராக, தௌஹீதின் அடையாளமாக, சன்மார்க்கத்தின் அடையாளமாக வாழ்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய சமூக செல்வாக்கை, அதுவும் எப்படியாப்பட்ட செல்வாக்கு, இந்த போன்ற போலிகள் செல்வாக்கா? நேற்று வரைக்கும் ஒரு குறிப்பிட்டவனை அம்மா அம்மா என்பார்கள், இன்றைக்கு அவர்கள் நமக்கு கண்டுகொள்ளவில்லை என்றால் ஐயா என்று சர்வசாதாரணமாக இன்னொரு இடத்திலே போய் விடுவார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த ஆதரவாளர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உயிரை கூட தருவதற்கு தயாராக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதருக்காக உயிரையே தந்தவர்கள். உஹது யுத்தத்தின் வரலாறை அவ்வப்போது படியுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி காட்டுங்கள். தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படிப்பட்ட நபித்தோழர்கள், அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு தனித்து அல்லாஹ்வின் தூதர் விட்டுவிடப்பட்டு சென்ற போது சகோதரர்களே, எதிரிகள் ஒட்டுமொத்தமாக ஒன்று கூடி கையில் இருக்கிற வேல்களையும் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களையும் ஈட்டிகளையும் அம்புகளையும் தூக்கி தூக்கி எறியும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித உடலிலே காயம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒரு வாளை வைத்துக் கொண்டு, ஒரு கேடயத்தை வைத்துக் கொண்டு எதிர் தாக்குதல்களை எப்படி ஒரு போர் வீரர் நடத்துவானோ அதுபோல் தங்களுடைய உடல்களையே கேடயமாக்கி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை பாதுகாத்தவர்கள். இப்படி வரலாற்றில் நீங்க யாரை பார்க்க முடியும்? அப்போ அந்த ரசூலுல்லாவுடைய பேரை பயன்படுத்தினா ஒருத்தனுக்கு எவ்வளோ பெரிய அக்செப்டன்ஸ், ஒரு கபூலியத், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ சிம்பிளாக என்ன செய்வான், கால ரசூலுல்லான்ட்டு போயிடுவான். இதை யார் முறியடிக்க முடியும்? இது யார் முறியடிக்க முடியும்? யார் முறியடித்தார்கள்? அவர்கள் தான் இந்த அஹ்லுஸ் சுன்னாவுடைய இமாம்கள். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ஆரம்பித்து, இமாம் அனஸ் பின் மாலிக் ஆரம்பித்து, இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இப்படி இவர்கள் எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையை இதற்குத்தான் அர்ப்பணித்தார்கள். சகோதரர்களே, ஒரு விஷயத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இங்கே கல்வி தேடும் மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். சஹீஹ் முஸ்லிம் என்கிற ஹதீஸ் கிரந்தத்திலே நீங்கள் படிக்கிற போது இன்னார் எனக்கு இந்த செய்தி அறிவித்தார், இன்னார் எனக்கு இந்த செய்தி அறிவித்தார் அப்படிங்கிறத மரபு வழியில் சொல்லிதான் கடைசியில் நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த செய்தி முடியும். இவருக்கு அறிவித்தார், இவர் எங்களுக்கு அறிவித்தார், இவர் எங்களுக்கு அறிவித்தார், இப்படியெல்லாம் வந்த அறிவிப்பு அப்படியே அபூ ஹுரைராவின் வழியாக அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அந்த டெக்ஸ்ட் முடியுது. இதுல ஹத்தஸனா அக்பரனா அப்படின்னு 2 வார்த்தையை அந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் பயன்படுத்துகிறார்கள். ரெண்டுக்குமே லிங்குஸ்டிக் மீனிங், மொழி ரீதியான அர்த்தம் ஒன்று தான். ஹத்தஸனா அவர் எங்களுக்கு, ஹி ஹஸ் நரேட்டட் அஸ், எங்களுக்கு அவர் அறிவித்தார். அக்பரனா எங்களுக்கு அவர் அறிவித்தார். ரெண்டுக்குமே நீங்க மொழிபெயர்க்கும் போது ஒரே வார்த்தை தான், நரேட்டட், இன்ஃபார்ம்ட், அறிவித்தார் தான். ஆனா ஹத்தஸனா என்று சொல்லும்போது அவர் எனக்கு நேரடியாக அறிவித்தார். அக்பரனா என்று சொல்லும்போது அவர் அறிவித்த செய்தி தான், ஆனால் அது இன்னொரு வழியாக எனக்கு வந்தது. எவ்வளவு மைனூட்டாக எழுதியிருக்கிறார்கள் பாருங்கள். அதை மொழிபெயர்க்கும் போது இவர் எங்களுக்கு அறிவித்தார்னு தான் வரும். ஆனா அதுல ஹத்தஸனா எனும்போது அதற்கு வேற அர்த்தம், அக்பரனா என்று எனக்கு வரும்போது வேற அர்த்தம். ஏன்? இதைத்தான் அவர்கள் வாழ்க்கை பூரா செஞ்சாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய கல்வி தேடும் பயணத்தில் ஒரு இடத்திலே போய் தங்குகிறார். அவருடைய ஆதரவாளர்களில் ஒருவர், அவர் மீது தீரா பற்று கொண்ட ஒருவர், இரவு நேரத்தில் இமாம் புகாரி என்னதான் செய்கிறார் என்பதை நான் பார்க்க வேண்டும் என்கிற ஆவலோடு அவரோடு நான் இரவு தங்கினேன். உங்க ஊருக்கு நான் வந்திருக்கிறேன், எனக்கு நைட்டு தங்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு இருக்குமா இல்லையா? என்னை போன்ற சிறு பிள்ளைகளுக்கே இருக்கும்போது அந்த மார்க்கத்தினுடைய மஷாலா அடையாளங்களாக வாழ்ந்தவர்களுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை மக்கள் கொடுத்திருப்பார்கள். அப்போ ஒரு குறிப்பிட்ட நபர் இமாம் புகாரி அவர்களை தங்குவதற்கு ஏற்பாடு செய்து அவரும் இரவு தங்குகிறார். அதையெல்லாம் அவர்கள் வாழ்க்கையின் பெரும்பாக்கியமாக கருதினார்கள். ஏங்க இமாம்களோட தங்குறதெல்லாம் பெரும்பாக்கியமா? என்ன நீங்க சூஃபி மாதிரி பேசுறீங்க? ஸ்டாப். நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசப்படுகிறது. அறிஞர்களை அவர்களுடைய இடத்திற்கு மேல் வைப்பதுதான் சூஃபித்துவம். அவர்களுக்கு இருக்கிற அந்தஸ்துக்கு மேல் உயர்த்துவதுதான் கூடாது. அதற்காக அறிஞர்களே வேண்டாம், அறிஞர்களுக்கு கண்ணியமே இல்லை என்றால் அது மடத்தனம். குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமா என்று அல்லாஹ் அர்த்தம் இல்லாமலா கேட்கிறான்? சொல்லுங்க தா.
மா கானல் முஃமினூன லியன்ஃபிரு காஃபா ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபா லியதஃபக்கஹு ஃபித்தீன் வயுன்திரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹிம். ஒட்டுமொத்த மக்களும் மார்க்கத்தின் கல்விதனை தேடிச் செல்வது என்பது சாத்தியமாகாது. ஆதலால் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு சின்ன குழு மார்க்கத்தினுடைய கல்வியை தேடி புறப்பட்டு செல்ல வேண்டாமா? இந்த மார்க்கத்தின் கல்விதனை திரட்டிவிட்டு தங்கள் சொந்த ஊருக்கு வந்து தங்கள் சொந்த மக்களை அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டாமா? அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அர்த்தம் இல்லாமலா சகோதரர்களே சொல்லுகிறான். அப்போ அறிஞர்கள் என்போர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் இருக்கிறது. ஆனால் அதற்காக அவர்களுக்கு கடவுளின் அந்தஸ்தை கொடுப்பதோ நபியின் அந்தஸ்தை கொடுப்பதோ அல்லது அவர்களுடைய வாழ்வில் பல அதிசயங்கள் பிறக்கிறது, அதனால் அவங்க கை தொட்டா நமக்கு வந்து சிறப்பு, அவங்க கால் பட்டா நமக்கு புனிதம், அவங்க குடிச்சிட்டு கொடுத்தா நமக்கு சிறப்பு, இதெல்லாம் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அப்படி யாரும் முன்னோர்கள் செய்யவில்லை. அப்படிப்பட்டவர்கள் அஹ்லுஸ் சுன்னாவின் அறிஞர்களாக இருக்கவில்லை. அவர்களுக்கு இவர்கள் துவா கேட்கும்படி வேண்டியிருக்கிறார்கள், அவர்களும் துவா செய்திருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வின் தூதரின் காலத்தில் இருந்த வழமையான நடைமுறைகளைத்தான் நாம் சொல்லுகிற இந்த அறிஞர்களுடைய வாழ்வில் இருந்திருக்கிறதே தவிர இவர்கள் புரியாமல் பேசுகிறார்கள் அல்லது வரம்பு மீறி பேசுகிறார்கள். அதனால நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த அறிஞர்களுக்கு என்று இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை நம்ம ஏற்றுக்கணும். அப்போ நைட் அவரோட ஸ்டே பண்ணி இவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத கவனிக்கிறார். சகோதரர்களே, 18 முறை இரவில் தூங்கி தூங்கி இமாம் புகாரி எழுந்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் 18 முறை நைட்டில் தூங்கி தூங்கி எழுந்திக்கிறாருன்னா அவருக்கு என்ன டீப் ஸ்லீப் இருக்கு? ஒரு வாட்டி நமக்கு முழிச்சா திரும்ப தூங்க முடியுதா? திடீர்னு நம்ம ஃபோனை சைலன்ஸில் வைக்காமல் வச்சுருப்போம். இப்போ என் போன்றவர்களுக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா இப்போ நான் சவுதியில் இருக்கிறேன்னு வைங்க, இந்தியாவின் நேரம் வித்தியாசப்படும். மற்ற அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு 7 மணினா 7 மணிக்கு தானே ஃபோன் பண்ணுறோம், ஆனால் எனக்கு நைட்டு 10:30 மணியாக இருக்கும். அப்படிதானே? அவர் அமெரிக்காவில் இருப்பார், அவருக்கு ஒரு குறிப்பிட்ட டைமாக இருக்கும், எனக்கு வேற ஒரு டைமாக இருக்கும். அப்போ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ், ஒரு இடையூறு வந்து விட்டால் அந்த இரவு தூக்கமே நமக்கு போய்விடுகிறது. ஆனால் இமாம் புகாரி போன்றோர் ஒரு இரவிலே தூங்கும்போது 18 முறை அன்னைக்கு எண்ணி இருக்கிறார். 1 2 3 அப்படின்னு சுமார் 18 முறை அவர் எழுந்தார். எழுந்து என்ன செஞ்சார்? எழுந்த உடனே டக்குன்னு அந்த விளக்கை ஏற்றுவார். ஒரு விஷயம் அவருக்கு ஞாபகம் வரும், அதை எழுதுவார். திரும்ப தூங்குவார், திரும்ப ஒரு விஷயம் ஞாபகம் வரும், எழுந்திருப்பார், விளக்கை ஏற்றுவார், எழுதுவார். இப்படி தான் அவங்க லைஃபையே அவங்க அர்ப்பணித்தாங்க. அதனால்தான் அவர்கள் இறந்தும் நம்முடைய இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் தியாகம் செய்ததன் விளைவுதான் ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டுச்சு. இதைதான் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் அன்றைக்கு அவர்கள் செய்த அந்த பாதுகாப்பு பணிதான் அதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு, அதை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் மாஷா அல்லாஹ் நம்ம வரைக்கும் வந்திருக்கிறது. அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பொய்யுரைக்கப்பட்ட ஒரு நபிமொழியை மையமாக வைத்து ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அது வழிகேடு. அடுத்து என்ன? குல்லு இபாதத்தின் துஸ்தனது இல ரைஇல் முஜர்ரத வில் ஹவா ஃபஹிய பிதா. மார்க்கத்தின் மூலாதாரங்களை மையப்படுத்தாமல் வெறுமனே மன இச்சையை மையமாக கொண்டோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தை கொண்டோ ஒரு விஷயத்தை ஒருவர் உருவாக்கினால் அது என்னது? அதுவும் பிதாத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயத்தை ஹலால் ஹராம் என்று தீர்மானிப்பது அல்லது மற்ற விஷயங்களை அவருடைய இஷ்டத்தின்படி சொல்லுவது, அதெல்லாம் என்னது? பிதாத். அதெல்லாம் வழிகேடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகளில் ஒன்றை செய்வதற்கு முகாந்தரங்கள் இருந்தும் அதை விட்டுவிட்டால் அதை விடுவதுதான் நேர்வழி. உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி மக்ரிப் தொழுது இஷா தொழுதோம், அப்படிதானா? இஷா தொழுவைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? மோதின்னு வாங்க சொன்னாங்க. ஏங்க பயப்படுறீங்க அதை சொல்லத்துக்கு? ஐயா, நீங்களாம் ரொம்ப தெளிவாக இருப்பீங்கன்னு பார்த்தா 10 மணி ஆகிடுச்சு. அதுதானா? சொல்லுங்கள் ஏற்பாட்டாளர்கள், எவ்வளோ நேரம் பேசணும்? எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம்னு சும்மா சொல்கிறீங்களா, உண்மையிலேயே சொல்கிறீங்களா? ஒரு 10:30 மணி வரைக்கும் பேசலாம் அப்படிலாம் நம்ம ரொம்ப நேரம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் இது முக்கியமான விஷயங்கிற ஒரு 10:30 மணிக்கு முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். பசி தாங்குவீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஹைரான். அப்படி ரொம்ப நேரம் பேசக்கூடாது, இஷாக்கு அப்புறம் நம்ம தூங்கணும்னு தான் நமக்கு சொல்லி தரப்பட்டு, இருந்தாலும் கல்வி தேடும் பாதைன்னும் போது அது நமக்கு அனுமதிக்கப்பட்டுச்சான். சரி, நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சரிதான். அதனால் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க நீங்கள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கத்தா. இஷா தொழுதுக்கு முன்னாடி மோதின் என்ன சொன்னார்? பாங்கு சொன்னார். சூப்பர். அசர் தொழுகைக்கு முன்னாடி என்ன சொன்னார்? பாங்கு சொன்னார். லுஹருக்கு முன்னாடி என்ன சொன்னார்? பாங்கு சொன்னார். ஜும்மாவுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? பாங்கு சொன்னார். ஏன் இதே பாங்க நீங்கள் பெருநாள் தொழுகையில சொல்லலை? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு முடிஞ்சுது. இதுதான் காயிதா. அப்படிதானே? என்னங்க எங்கள் ஊரில் இஷா தொழுகையில் வெறும் 20 பேர் தான் தொழுவோம், அதுக்கே பாங்கு சொல்கிறீங்க. ஒருத்தர் வரார் கிளம்பி, பெரிய அஜரத்து. என்னையா எங்கள் ஊரில் மகரிப் தொழுகையில் 15 பேர் தான், 2 சஃப், அதுக்கே பாங்கு சொல்கிறீங்க. 10,000 பேர் எங்கள் ஆயிஷா மஹாலில் தொழுகிறாங்க, நாங்கள் பாங்கு சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒருத்தர் கிளப்பி விட்டால் நீங்கள் என்ன செய்யணும்? வாட் அ கான்செப்ட். கமாலுதீன் மதனி மண்டையில் கூட இது வரலையே. மதீனாவில் போய் அவர் படித்து என்ன பிரயோஜனம்? அவரு கூட இப்படி சிந்திக்கலையே. என்ன மாதிரி சிந்திச்சிருக்கீங்க பிரதர்? வாங்க, நீங்கள் யார்? நான் தான் ஒரு யூடியூபர் அப்படின்னா என்ன ஆகும் நம்ம நிலைமை?
இப்படிதான் இருக்கு இன்னைக்கு நிலைமை. யாரு வேணாலும் உட்கார்ந்துக்கிட்டு, அதுவும் ஊருக்காரங்க ரொம்ப கவனமா இருங்க, சரிதானா? யாரு வேணாலும் வந்துடலாம், என்ன வேணாலும் சொல்லிடலாங்கிற நிலைமையில நம்ம இருக்கிறோம். அப்போ 10 பேரா 15 பேராங்கிறதெல்லாம் மேட்டர் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டால் அதை என்ன செஞ்சிடணும், நம்ம விட்டுறணும். அப்போ இதையும் என்னது, நம்ம வழிபாடுகளுக்கும் வழிகேடுகளுக்கும் உண்டான ஒரு அடையாளமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன, அதே மாதிரி தான் இந்த நிய்யத்தை வந்து சத்தம் விட்டு சொல்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? அதை சொல்லலை. நம்ம இத்தனை காலமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் இன்னைக்கும் இந்த விஷயத்தில் ஒரு முடிவே நம்ம மக்கள்கிட்ட வரமாட்டேன். ஏன், இதை நம்ம சொல்லும் போதெல்லாம் விளக்கம் நம்ம கொடுத்தே ஆகணும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இத்தனை பேர் இருக்கும்போது அவருக்கு தான் துணி இருக்கு, பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுக்கணும். கரெக்டாக சொன்னீங்க. சரி, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? இந்த நிய்யத்தை சத்தம் போட்டு சொல்றது. அப்போ இதை நம்ம சொல்லும் போதெல்லாம் நீங்கள் ஹஜ் உம்ராவுக்கு போகும்போது லப்பை கும்ரத்தன்னு சொல்றீங்களே, அது நிய்யத்து தானே? இன்னைக்கு வரைக்கும் உம்ரா போகிறவங்களுக்கு டவுட், அது நிய்யத்தா? எப்படி? ஆமாங்கிறாருங்க. சொல்லுங்கத்தா, நம்ம ஹஜ் உம்ரா செஞ்சவங்க யாரெல்லாம் இருக்கீங்க? கை தூக்குங்க. இபாதத்தை கேட்கக்கூடாது, சும்மா ஒரு விஷயத்துக்காக, ஒரு அனுபவத்துக்காக. ரைட். இப்போ நீங்கள் உம்ராக்கு இஹ்ராம்லாம் அணிஞ்சிட்டு நம்ம மீகாத்தில் போனோன்னா முதல்ல என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன செய்றீங்க? நீங்கள் லப்பை கும்ரத்தன் அப்படிங்கிற உம்ராவிற்காக இதோ தல்பியா சொல்லுகிறேன். இது நிய்யத்தா? இது நிய்யத்தை தலஃபுத், நிய்யத்தை வந்து உச்சரிப்பதா? ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், இன்றைக்கி நம்ம ஊரில் இது வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, இப்போ இஷாத்துல வந்துட்டாங்கன்னா நம்மெல்லாம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு இக்காமத்து சொன்ன உடனே அல்லாஹ் அக்பர்னு கட்டிட்டு அல்லான்ட்டு ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் அவங்க மனசுக்குள்ளே என்ன சொல்லுவாங்க, இந்த இஷாவினுடைய 4 ரக்காத்து தொழுகையை இந்த மதுஹபினுடைய இமாமை பின்பற்றி அதாவாக தொழுகிறேன். அதானா என்னது? கிப்லாவை முன்னோக்கி அதாவாக தொழுகிறேன். அதானா ஆன் டைம், கதானா ஆஃப் டைம். அதானா என்னது? ஆன் டைமில் நிறைவேற்றுறேன். கதா அப்படின்னா ஆஃப் டைமில் தொழுகிறேன். அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்க. அதே மாதிரி நோம்பு வந்துடுச்சுன்னா அட்ட பறகும் நவைத்து சௌமகதின், நாளைய நோன்புக்கு இன்றைக்கே நியத்து வச்சுட்டேன். யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் தெரியாது. நாளைய நோன்புக்கு நியத்து வைத்து விட்டேன். அதா ஃபர்தி ரமதான், ரமதானுடைய இந்த ஃபர்தான இதை அதானா என்னது? கதாவாக செய்யாமல் ஆஃப் டைமில் செய்யாமல் ஆன் டைமில் செஞ்சுட்டேன். இப்படிலாம் நியத்து சொல்கிறீங்களே, இதுக்கு ஆதாரங்கள் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எந்த இபாதத்துக்கும் அவங்க என்ன செய்யலை, நியத்தை மொழியலை. அப்போ நியத்தை மொழிதல் என்பதை விட்டிருக்கிறார்கள். செய்யலை அப்படின்னா என்ன அர்த்தம்? விட்டிருக்கிறார்கள். ஆனால் செய்வதற்கு முகாந்திரம் இருக்கா இல்லையா? நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அது நியாயமாக தான் தெரியும். ஏங்க, தொழுகைங்கிறது இஸ்லாத்தில் எவ்வளோ பெரிய விஷயம். நாளைக்கு மறுமையிலே கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகையே. சொர்க்கத்தின் திறவுகோலே தொழுகை தான். அப்படியாப்பட்ட தொழுகையில் போய் நிற்கும் போது நம்ம ஒரு இது சொல்லித்தானே ஆகணும். ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண ஸ்கூல் அசம்பிளியில் போய் நிற்கும் போதே அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ்ன்னு என்னவோ சொல்கிறான், இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒருத்தர் கிளப்பி விட்டாருன்னா என்ன செய்வீங்க? நீங்கள் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். அதுக்காக கேட்கறதுக்கு நல்லா இருக்கிற எல்லாமா மார்க் ஆயிருமா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலை, நம்ம எவ்வளோ சண்டை போட்டாலும் நவைத்து உம்ரான்னு அந்த கதையை கொண்டு வந்துருவாங்க. இது லப்பைக்க உம்ரத்தன், ஹஜ்ஜுக்கு போகிறதா இருந்தால் லப்பைக்க ஹஜ்ஜன், ஹஜ் உம்ராவை சேர்ந்து செய்கிறதா இருந்தால் லப்பைக்க ஹஜ்ஜன் உம்ரத்தன். அது என் அன்பார்ந்த சகோதரர்களே, அது நிய்யத் அல்ல. நிய்யத்துங்கிறது நீங்கள் பிரயாணத்திற்காக புறப்படும் போதே உங்கள் உள்ளத்தில் வந்து விட்டது. அப்படிதானே? நீங்கள் ஏர்போர்ட்டில் நீங்கள் ஏறும் போதே உங்கள் உள்ளத்தில் வந்துடுச்சு. காசை நீங்கள் கட்டும் போதே உங்கள் உள்ளத்தில் வந்துடுச்சு நிய்யத். அப்போ அது என்னது? சாப்பிடும்போது நீங்கள் என்ன சொல்லி சாப்பிட்றீங்க? பிஸ்மில்லா. அது நிய்யத்தா? சாப்பிட துவங்கும் போது நீங்கள் சொல்லுகிற துவா. தொழுகை கட்டும்போது என்ன கட்டுறீங்க? அல்லாஹ் அக்பர். அது அல்லாஹ் அக்பர் நிய்யத்தா? தொழுகை துவங்கும் போது நீங்கள் சொல்லுகின்ற முதல் வார்த்தை. அதே மாதிரி ஹஜ் என்கிற அந்த கடமைகளை அல்லது உம்ரா என்கிற அந்த கடமைகளை ஒரு அஃபீஷியலாக ஒரு இஹ்ராம் என்கிற ஒரு நிலைக்குள், இஹ்ராம் என்பது அந்த ஆடையோடு சம்பந்தப்பட்டது மாத்திரமல்ல, அது ஒரு ஸ்டேட்டஸ், அது ஒரு நிலை. இஹ்ராம் என்கிற ஒரு நிலைக்குள் நான் நுழைந்து விட்டால் எனக்கு ஹலாலான எத்தனையோ விஷயங்கள் ஹராம் ஆகிறது. அப்படிதானா? என் மனைவியோடு நான் சேருவது எனக்கு ஹராம் ஆகிறது, வேட்டையாடுவது எனக்கு ஹராம் ஆகிறது, முடிவெட்டுவது எனக்கு ஹராம் ஆகிறது, வாசனை திரவியங்களை பயன்படுத்துவது எனக்கு ஹராம் ஆகிறது, நகம் வெட்டுவது எனக்கு ஒரு இராணுவ கட்டுப்பாட்டை விட பெரும் கட்டுப்பாட்டிற்கு உள்ளே நான் போகிறேன். அந்த மாதிரி அப்போ அந்த கிரியைகளை நீங்கள் துவங்குவதற்கு சொல்லக்கூடிய முதலாவது வாசகம் தான் லப்பைக்க உம்ரத்தன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை செய்யாமல் விட்டுவிட்டால் அதை விடுவது என்னது? வழிபாடு. ஆனா அதை நீங்க செஞ்சீங்கன்னா அது என்ன ஆயிடுது? வழிகேடு ஆயிடுது. அதே போன்று குல்லு தகர்ருபின் இலல்லாஹ் பிஃபிஅலி ஷைஇன் மினல் ஆதாத் அவில் முஆமலாத் மின் வஜ்ஹின் லம் யஅ்தபிருஹு ஷாரி' ஃபஹுவ பித்ஆ. எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு சில வழக்கங்களின் வாயிலாக அல்லது ஒரு சில நடவடிக்கைகளின் வாயிலாக நாமவே நினைத்து கொண்டால் அதை வழிபாடு என்று நினைக்கும் போது அது பிதஅத் ஆகி விடுகிறது. இப்போ உதாரணமா நீங்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் பேண்ட் ஷர்ட்டோட உட்காந்துருக்கிறீங்க. நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன்? அபா போட்டிருக்கேன், சௌபு போட்டிருக்கேன். இதை நம்ம என்ன சொல்கிறோம்? சவுதி அரேபியாவில் சௌப் அப்படிங்கிறோம்.
அபாயா அப்படின்னு சொல்கிறோம். துபாயிலலாம் என்ன சொல்கிறாங்க, இதை கந்தூரா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டு வந்திருக்கு, எதுக்காக போட்டு வரேன்னா இது நம்ம போட்டு பழகிட்டாங்க, ஃபுல்லாக நம்முடைய அவரத்தை கவர் பண்ணுது, இது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே போன்று வயதில் மூத்தவர்களெல்லாம் வந்து இந்த சபையில் உட்காருவாங்க. அப்போ அவங்க முன்னாடி பேண்ட்டு சட்டையை போட்டுட்டு பேசுறது நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நாம உருவாக்கிக்கிட்ட ஒரு வழக்கம் தான், இது நல்ல விஷயம்தான். ஆனால் அதுக்காக இந்த சௌபை யாரெல்லாம் அணிகிறார்களோ அவர்கள் மறுமையில் அல்லாஹ்வின் தூதரோடு இருப்பார்கள் நான் விட்டேன்னு வைங்க, என்ன ஆகும்? இதுதான் பிதாத், இதுதான் வழிகேடு. அப்போ எதை நீங்கள் ஒரு நல்ல விஷயத்திற்காக செய்கிறீர்களோ அல்லது நல்ல விஷயம் என்று கருதி செய்கிறீர்களோ அது அல்லாஹ்வை நெருங்குவதற்குண்டான தக்கர்ருப் என்றால் என்ன, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்குண்டான ஒரு அடிப்படை என்று நானாக நினைத்து கொண்டால் அதுவும் என்னது, வழிகேடு. ரைட். அடுத்து என்னது, மார்க்கம் எதை தடுத்திருக்கிறதோ அதை கொண்டு வணக்க வழிபாட்டிலே ஒருவன் செய்கிறான், அதுவும் வழிகேடு. இதுக்கும் நான் நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன். உதாரணமாக நம்ம லைஃப்பில் வர்ற பிரச்சனை தான் எல்லாத்துக்கும். ஃபஜ்ருக்கு ஏங்க வரமாட்டேன்றீங்கன்னு யார்கிட்டே கேட்டுங்களேன், என்ன சொல்லுவான், நிறைய பெரும்பாலும் எனக்கு சொல்கிற ஒரே காரணம், அந்த காரணத்தில் உலக முஸ்லீம்கள் எல்லாரும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் நாடியவர்கள் ஃபஜ்ரு தொழுவாது, ஏன்டா தொழுகிறேன்னு கேட்டால் நான் ஃபஜ்ர்லாம் தொழுவ மாட்டேன், அது எனக்கு கடமை இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அல்லது ஃபஜ்ர் ஏன் தொழுகிறோன்னு கேட்குறவங்கள திட்டி விட மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும், அல்லாஹ் நம்மளை பிடிச்சிடக்கூடாதுன்னு. தொழுவ மாட்டார், ஆனால் அல்லாஹ் பிடிச்சிடக்கூடாது. ஹே சரியா, அப்போ அவர் என்ன சொல்லுவார், நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் இல்லை, ரொம்ப லேட்டாக தூக்கம் வருது, அதனால் எனக்கு எந்திக்க முடியல. இப்போ இதுக்கு என்கிட்ட ஆலோசனை கேட்குறாரு. இப்போ நான் என்ன சொல்லணும் அவருக்கு, அஜர்த்துக்கிட்டே கேட்குறார், இப்ராஹிம் ஃபிர்தௌஸிட்டே கேட்குறார். இப்ராஹிம் ஃபிர்தௌஸி வந்து நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், என்ன பாயிண்ட், நைட்டு விடிய படம் பாரு, சரியா, அதை இதையும் பாரு, வாங்க சொன்னோன்னே எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு அல்லான்ட்டு போய் தொழுதுட்டு வா அப்படின்னு சொன்னார்னா இது எப்படி எடுத்துக்கிறது? நான் சரியான ஆலோசனையா? சுபு தொழுதுறாரு அவர் என்ன செஞ்சிடறாரு, இவர் கொடுத்த ஆலோசனையின்படி விடிய செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு லேப்டாப்பில் பார்த்துக்கிட்டு தூங்காமல் இருந்துக்கிட்டு ஃபஜ்ர் வாங்க சொன்னோன்னு அல்லான்ட்டு அல்லாஹுக்கு கட்டிட்டு வந்துட்டார். இப்போது இவர் என்ன சொல்கிறாரு, விடிய நான் அல்லாஹுக்காக விடித்திருந்தேனே அது ஒரு வணக்க வழிபாடுங்கிறான்னு வைங்க. அவனை கூப்பிட்டு நம்ம என்ன சொல்லணும்? அப்போது எது மார்க்கம் தடை செய்திருக்கிறதோ இதுதான் இந்த சூஃபிகள்கிட்ட உள்ளது. எது, அவங்களுக்கு பாட்டு போட்டால் தான் பக்தி வரும், டான்ஸ் ஆடுனா தான் அவங்களுக்கு பக்தி வரும். பார்த்துருக்கீங்களா வீடியோ? அதெல்லாம் பொய் கிடையாது, உண்மைதான். அப்படியே சுற்றி நின்றுக்க வேண்டியது, அப்படியே டமால் ஆட வேண்டியது. உலகத்திலேயே சகோதரர்களே இசை இல்லாமல் இறை வழிபாடு இருக்கிற ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். நீங்கள் பலமுறை கேள்விப்பட்டிருப்பீர்கள், மேற்கத்தியர்கள் ஆங்கிலேயர்களில் பலர் இஸ்லாத்தை ஏற்றதற்கு, ஆய்வுபூர்வமாக இஸ்லாத்தை ஏற்பதற்குண்டான பல காரணங்களில் ஒரு முக்கியமான காரணம் இஸ்லாமில் மட்டும்தான் என்ன இல்லை, இசை இல்லை. இசை இல்லாமல் எந்த மதத்திலுமே வழிபாடு இல்லை. பக்தி அப்படின்னாலே அங்கே என்ன இருக்கும், அவருக்கு ஒரு பரவசம் வரணும். அந்த பரவசம் எப்படி வரும் அவருக்கு? பாட்டு ஓடணும், டான்ஸ் ஆடணும், இன்னும் சில பேர் எல்லாம் காப்பாற்றணும், சாராயம் குடிக்கணும், இதெல்லாம் பண்ணாதான் அவர்களுக்கு பக்தி. ஆனால் நம்ம மார்க்கத்தில் இந்த வீணுக்கு, விளையாட்டுக்கு, ஆட்டத்திற்கு, பாட்டத்திற்கு, ஓட்டத்திற்கு வேலையே கிடையாது. அங்கே சுற்றி செய்து கொண்டு அமைதியாக உள்ள வரணும். பள்ளிக்கு நீ வர, தொழுகைக்கு வரணும், குட்டு குட்டு குட்டுன்னு ஓடி வர்றது நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கா? இல்லை. தொழுகையே நடந்து கொண்டிருந்தாலும் நீ உள்ளே வரும்போது அலைக்கும் சக்கீனா, சக்கீனத் என்கிற பேரமைதியோடு நீ உள்ளே வர வேண்டும். உனக்கு ஒரு 2 ரக்காத்து மிஸ் ஆகுதா, அதை பற்றி நீ கவலைப்படாத, நீ பாவமாக இது எழுதப்பட மாட்டாய். நன்மையில் குறைவுகள் வருவது வேறு. ஆனால் நீ என்ன செஞ்சுக்க, இமாமோடு உனக்கு எத்தனை ரக்காத்துகள் கிடைத்ததோ அதை நீ தொழு, எத்தனை உனக்கு மிஸ் ஆனதோ அதை நீ என்ன செய்யி, பூர்த்தி செய்யி. அப்போ மார்க்கம் தடுத்திருக்கிற இசையை கொண்டோ, ஆடல்களை கொண்டோ, பாடல்களை கொண்டோ ஒருவர் இபாதத்தை உங்களுக்கு சொல்ல வருகிறார், வழிபாட்டை உங்களுக்கு சொல்ல வருகிறார் அப்படின்னா அதுவும் என்னது, வழிகேடு. ரைட். அடுத்து என்ன, குல்லு இபாதத்தின் வரதத் ஃபி ஷர்அ அலா சிஃபத்தின் முகய்யத ஃபதுகைரு ஹாதிஹி சிஃபா பித்ஆ. ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் வழிபாடு நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கும் போது அந்த வழிபாட்டின் வடிவத்தை மாற்றுவது வழிகேடு. உதாரணமா உதுஹியா கொடுக்குறோம். உதுஹியான என்னத்தா, குர்பானி கொடுக்குறோம். இந்த குர்பானியை நம்ம எப்போ கொடுக்கணும், எப்போனாலும் கொடுக்கலாமா? 10ல் கொடுக்கணும், அடுத்த 3 நாட்களில் கொடுக்கணும். ஒருத்தர் வரார், 10ல் இருந்து நம்ம சமுதாயம் எல்லாம் ரொம்ப பிஸியாக வரும், ஆட்டு ரேட்டெல்லாம் வேற லெவலில் இருக்குது, அதுக்கு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு பிறை வந்தவுடனே கொடுத்து முடிச்சிருங்க தாங்கிறார். ஃபஸ்ட்டு பிறை உதிச்ச உடனே, துல்ஹஜ் மாதம் வந்துருச்சா இல்லையா, பிறை உதிச்ச உடனே கேட்குறாரு வைங்களா, ஆமாம் வந்துருச்சு, குர்பானி கொடுத்துரு அப்படின்ட்டாரு. நீங்கள் என்ன செய்வீங்க, அப்போ ஒரு வடிவத்தை, நாட்களை நமக்கு மாற்றுறார். அதே போன்று இடத்தை மாற்றுகிறார். இடத்தை மாற்றுறதுனால ஏத்திகாஃப் நம்ம எங்கே இருக்கணும், பள்ளிவாசலில் தான் இருக்கணும். இல்லை எனக்கு சொந்தமாக ஒரு ரிசார்ட் இருக்குது, நாளைக்கு இன்ஷா அல்லாஹ்
தர்பியாவில் நடக்கும் போது நிறைய பேர் வருவீங்க இன்ஷா அல்லாஹ், அப்படித்தானே? எனக்கு சொந்தமாக ஈசிஆர் ரோட்டில் ஒரு ரிசார்ட் இருக்குது, சரி என்ன செய்யணும், அங்கே போய் நம்ம ஏத்திகாஃப் இருக்கலாம், யார் டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வைங்க, என்ன ஆகும் நம்ம நிலைமை? அப்போ அவர் இடத்தை மாற்றுகிறார். அடுத்து ஜின்ஸ். ஜின்ஸ் என்றால் என்ன? இனத்தை மாற்றுவது. இதே குர்பானி நீங்கள் எதை கொடுக்கலாம்? ஆடு, மாடு, ஒட்டகம். ஒருத்தர் வரார், இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன், குதிரையை கொடுங்கிறார் ஒருத்தர். எப்படி? குதிரையை கொடுங்க அப்படிங்கிறார். அடுத்து என்னது? அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துவது. இப்போ நமக்கு இஷா தொழுதோம், எத்தனை ரக்காத்து? 4 ரக்காத். ஃபஜ்ர் எத்தனை ரக்காத்து? 2 ரக்காத். ஒருத்தர் வரார், எப்பா நைட்டில் நீ தொழுகிற அந்த தொழுகையை 4 ரக்காத்து, அதிகாலை 7 ஆண்டவனை தொழுங்கிற ஒரு மிகப்பெரிய கொள்கையை நிலைநாட்டுறதுக்கு போற, அட்லீஸ்ட் நீ ஒரு 6 ரக்காத்து தொழ வேண்டாமா? அல்லாஹ் மேல உனக்கு காதலே இல்லையா? நீ எல்லாம் ஒரு முஸ்லீமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். என்ன சொல்லுவீங்க நீங்க? ஏன்னா எதிர்காலத்தில் இதெல்லாம் கேள்விகளா வரும், சிந்தித்து பாருங்கள். நான் மிகைப்படுத்தியோ சிரிப்பதற்காகவோ சொல்லவில்லை. இன்னைக்கு இந்த யூடியூபர்கள் பண்ணுகிற சேட்டைகளும் அதற்கு நம் போன்றோர் கொடுக்கக்கூடிய கமெண்ட்டுகளையும் பார்க்கும்போது எதிர்காலத்தில் எது வேண்டுமானாலும் இந்த சமுதாயத்தினுடைய மனக்கதவை மார்க்கம் என்கிற பேரில் எது வேண்டுமானாலும் தட்டும் என்கிற நிலையில் தான் இருக்கிறோம் சகோதரர்களே. அப்போ நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இடத்தையோ அல்லது காலத்தையோ இனத்தையோ அல்லது அளவையோ, அதே போன்று தர்த்தீப். தர்த்தீப் என்றால் வரிசை கிரமம், அதையும் மாத்தினாலும் என்னது? பிதாத். அதுவும் ஒரு வழிகேடு. உதாரணமாக நம்ம உதவு செய்யும் போது நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லித்தரப்பட்டிருக்கு. ஒருத்தர் வர, அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன், எத்தனை காலத்துக்கு இதே செய்வீங்க? என்ன நீங்கள் என்ன கையை காலில் கழுவாமையாக இருக்கிறீங்க? மூஞ்சை கழுவிட்டு வாய் கும்பிடிச்சிட்டு போயிட்டே இருங்கிறார் ஒருத்தர். வழிகேடு. அப்போ இதெல்லாம் மாற்றுறதுக்கு நமக்கு என்ன கிடையாது? இதெல்லாம் சகோதரர்களே பேசுகிற போதும் இதை கேட்கிற போதும் எனக்குள் என்ன உணர்வு வருகிறது என்றால், மாஷா அல்லாஹ், ஒரு பாதுகாக்கப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிறோம். இது இல்லாததனால் தான் எதிரிகள் நம் மீது எரிச்சல் அடைகிறார்கள். நம்ம மேல அவனுக்கு என்ன கோபம்? நம்ம என்ன வியாபாரத்தை தடுக்கிறோமா? இப்போ பாசிச சக்திகள், வகுப்புவாத சக்திகள் ஏன் முஸ்லிம்களை முதலாவது எதிரிகளாக வைத்திருக்கிறார்கள்? நம்மால் அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பா? நம்மால் அவர்களுக்கு நன்மைதான் நடக்கும். எங்க ஒரு முஸ்லிமோடு எந்த சமூக மக்கள் பழகினாலும் அவர்களிடத்திலிருந்து அவர்கள் நன்மைகளைத்தான் பெறுகிறார்கள். இருந்தாலும் இந்த வகுப்புவாத சக்திகள் என்கிற குறிப்பிட்ட சாரார் நம்மீது அவர்கள் ஒரு கொடுமையான ஆத்திரங்களை வெளிப்படுத்துவதற்குண்டான காரணமே சகோதரர்களே, நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் லைஃப் இருக்கிறது, ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் தான் நாம் பிரயாணம் செய்து கொண்டிருப்போம். எல்லாரையும் போல் எந்த இடத்திலும் நாம் சாப்பிட்டு விட மாட்டோம். எனக்கு அது ஹலாலாக இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன், அது அவர்களுக்கு எரிச்சலைத்திருக்கிறது. எல்லாரையும் போல் கிடைக்கின்ற இடத்திலெல்லாம் நான் சிறுநீர் கழித்து விட மாட்டேன். எனக்கென்று ஒரு இடம் இருக்கணும், மறைவான இடமா இருக்கணும், பொதுமக்கள் பார்க்காத ஒரு இடமா இருக்கணும். நான் சிறுநீர் கழித்து விட்டால் கூட சுத்தம் செய்வதற்கு எனக்கு தண்ணீர் இருக்கணும். தண்ணீர் இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை, அங்கே இருக்க சொட்டி இருக்கிற அல்லது ஒட்டி இருக்கிற அந்த சிறுநீரின் அந்த துளிகளை உறிஞ்சக்கூடிய அளவுக்கு ஏதேனும் ஒரு கல் துகள் இருக்கணும். இவ்வளோ ஸ்ட்ரக்சர் எனக்கு இருக்கு, இவ்வளோ ஸ்ட்ரக்சர் இருக்கு. எத்தனை கோடி ரூபாய் வியாபாரம் நடந்தாலும் நான் ஜும்மா துறைக்கு கடையை மூடிட்டு வந்துடுவேன். அது என்னுடைய கொள்கை, என்னுடைய கோட்பாடு. அப்போ நம்மிடத்தில் சகோதரர்களே ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையின் நிலை நம்மிடத்தில் இருப்பதனால் அது இல்லாதவர்களுக்கு கோபம் இருக்கிறது. என்னடா நீங்கள் மட்டும் இப்போ பார்த்தாலும் ஹலால தான் சாப்பிடுவீங்க, நீங்கள் மட்டும் என்ன அப்படி தான் இப்படி தான், நீங்கள் என்ன வானத்திலேருந்து வந்துட்டீங்களா? பிரதர், நாங்கள் வானத்திலேருந்து வரல, ஆனால் வானத்தில் இருக்கிற சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காக வாழ்கிறோம். நம்ம யாரும் வானத்திலேருந்து வந்தோமா? நாம் வானத்திலிருந்து வரவில்லை. ஆனால் வானத்திற்குள் நாம் போகும்போது மரணத்திற்கு பிறகு சொர்க்கம் என்கிற ஒன்றை பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலகம் என்னை எவ்வளவு கடிஞ்சல்கள் சொல்லி விமர்சித்தாலும், இந்த முஸ்லிம்களா இவர்கள் அப்படி, இவர்கள் இப்படி, வாழ தெரியாதவர்கள், ஒத்துப்போக தெரியாதவர்கள், தனிமையாளர்கள், தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள், பிற்போக்குவாதிகள், அடிப்படைவாதிகள், பெண்களை அடிமைப்படுத்துபவர்கள், எதிலும் ஒரு என்னென்னமோ எவ்வளவு பேர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வசைப்பாட வேண்டுமோ அத்தனை பேர்களை கொண்டு வசைப்பாடினாலும் எதை குறித்தும் கவலைப்படாமல் எத்தனையோ தொல்லைகள் நமக்கு வந்தாலும் ஒரு ஏர்போர்ட்டிற்குள் நம்மால் நிம்மதியாக போக முடிகிறதா சகோதரர்களே? எல்லோரையும் செக் செய்வதைப் போலவா என்னை பரிசோதிக்கிறான்? நான் தாடியோடு வரும்போது என்னை ஒரு மாதிரியாகத்தான் அந்த அரசு இயந்திரம் பார்க்கிறது. அதை கூட இன்முகத்தோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படிதானா? எல்லா பெண்களை போல் என் வீட்டு பெண்களை அவன் பரிசோதிப்பதில்லை. என் பெண், என் மனைவி, என் மகள், என் தாய் ஒரு புர்காவோடு முற்றிலுமாக தன்னை மூடிக்கொண்டு வரும்போது அவளை ஒரு வேற்று கிரக வாசியை போல் பார்க்கிறான். எல்லோரும் வரிசைகளில் வரும்போது நீ போ நீ போ நீ போ என்று அனுமதிக்கும் போது, என் மனைவி வரும்போது நீங்க ஓரமா போய் நில்லுங்க என்று சொல்லும் போது என் இதயம் எப்படி வலிக்கும், என் நெஞ்சு எப்படி வலிக்கும், என் மனைவியினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? உள்ள போங்க, உங்களை ஸ்பெஷலா நாங்க செக் பண்ணணும். அப்போ நான் தனியாக பார்க்கப்படுகிறேன். இத்தனைக்கும் இந்த நாட்டில் ஒழுக்கத்தை பேணுபவர்களுடைய பட்டியலில் நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் முதலிடத்திலே நாங்கள் இருப்போம். அந்நிய செலாவணி என்கிற வழியில் 1000 கோடிகள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தருகிறோம்.
முஸ்லிம்கள் எந்த நாட்டிற்கு போனாலும் தங்களுடைய கலாச்சாரத்தையும் மொழியையும் சுமந்து கொண்டு போய் அங்கே பரப்புகிறார்கள், அங்கே ஒரு சங்கம் வைக்கிறார்கள். ஏதேனும் ஒரு வகையில் இந்த தேசத்திற்கு அவர்கள் நியாயத்தோடு தான் நடந்து கொள்கிறார்கள். ஆனாலும் அரசியல் உட்பட எந்த இடத்தில் போனாலும் நான் ஒரு மாற்றாக வேற்றாக பார்க்கப்பட்டாலும் அது எனக்கு சங்கடத்தையே தந்தாலும், எனக்கு அது சில கட்டம் கவலைகளையே தந்தாலும், அவைகளையெல்லாம் இன்முகத்தோடு நான் ஏன் ஏற்றுக்கொள்கிறேன்? நான் ஒரு சன்மார்க்கத்திலே வாழுகிறேன், நான் ஒரு சத்திய மார்க்கத்திலே வாழுகிறேன். என் அல்லாஹ் எனக்கு எழுதி தந்திருக்கிற, என் அல்லாஹ் எனக்கு விதித்திருக்கிற அந்த ஷரியத்தின் மீது நான் நடக்கிறேன். நான் வாழுகிற இந்த மார்க்கம் என்பது என் தாயோ, என் தந்தையோ, என் தாத்தாவோ, என் பாட்டியோ, என் குருநாதரோ, என்னுடைய மௌலவியோ அல்லது என்னுடைய மௌலானாவோ, எனது ஆசிரியரோ அல்லது என்னுடைய தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளரோ தந்தவர் அல்ல. உன்னையும் என்னையும் விண்ணையும் மண்ணையும் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிற அந்த சர்வசக்தி மிக்க ஒப்பற்ற ஒரே இறைவன் அவன் தந்த மார்க்கத்தில் நான் நடைபோடும் போது அவன் போட்ட கோடுதான், அவன் போட்ட ரோடுதான். அதை மாற்றி சொல்வதற்கோ அதை மாற்றம் செய்வதற்கோ எனக்கு எந்த அனுமதியும் இல்லை என்கிற தூய்மையான பாதையில் 14 நூற்றாண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் நம்ம வழிகேடுகளை அனுமதிக்கலாமா? பிதஅத்துகளை அனுமதிக்கலாமா? எந்த யூடியூபரும் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யறதுக்கு நம்ம அனுமதிச்சிடலாமா? ரொம்ப கவலையோடு நீங்கள் இதை அணுக வேண்டும் சகோதரர்களே. அடுத்து என்ன? மார்க்கத்தில் ஒரு பொதுவான ஆதாரத்தை கொண்டு ஒரு விஷயம் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்க, மார்க்கத்தில் பொதுவான ஒரு ஆதாரத்தை கொண்டு நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்க, அதில் நானாக தானாக கூடுதல் குறிப்புகளை ஏற்படுத்திவிடக் கூடாது. உதாரணமா குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, ஃபதஹ்ரீரு ரகபா, ஒரு அடிமையை விடுவித்தல் அப்படின்னு வருது. அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும்? ஏதோ ஒரு அடிமையை விடுவிச்சிடறோம், அவ்வளோதான். நம்ம அங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே எல்லாம் அடிமை என்று சொல்லியிருக்கிறான், அப்போ அந்த அடிமை ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவனாகத்தான் இருக்க வேண்டும், அந்த அடிமைக்கு 50 வயது கடந்திருக்க வேண்டும், அந்த அடிமை கண்ணி கழியாதவனாக, இப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? இஷ்டத்துக்கு ஷரத்துக்கள் போடக்கூடாது. எந்த இடத்தில் ஷரத்துக்கள் போடப்படாமல் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தை என்ன செய்யணுமோ அப்படியே செய்வதற்கு பேர் வழிபாடு. அதற்கு மாற்றமாக செய்வது என்னது? வழிகேடு. சரிதானா? உதாரணமா பொதுவான நஃபிலான மேலதிகமான நோன்புகளை வைப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் தூண்டி இருக்கிறாங்க, இப்படிதானா? அப்ப அந்த இடங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? எந்த நோன்பு வேணாலும் வைக்கலாம், எத்தனை நோன்பு வேணாலும் வைக்கலாம். இல்ல, ரஜப் மாதத்துல முதல் 5 நிலங்கள் மட்டும் நீங்க வைக்கணும். இதுதான் இன்னைக்கு சமுதாயத்தில் வழிகேடு. இதுதான் இன்னைக்கு சமுதாயத்தில் நோன்பு சம்பந்தப்பட்ட பாடங்களை நீங்க என்ன செய்யலாம்? ஷபே பராத் அப்படின்னு என்ன செய்வாங்க? தக்சீஸ் பண்றாங்க. தக்சீஸ்னா என்னது? குறிப்பாக்குதல். எது நமக்கு பொதுவாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அந்த பொதுவாக சொல்லித்தரப்பட்ட விஷயத்தில் கூடுதலாக நிபந்தனைகளை போடுவது, கூடுதல் குறிப்புகளை ஏற்படுத்துவது என்னது? வழிகேடாயிருது. அடுத்து என்ன? மார்க்கத்தில் நமக்கு என்ன சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அதை கொண்டு மாத்திரம்தான் இபாதத்து செய்ய வேண்டுமே தவிர நம்மை நாமே வருத்தி கொண்டு செய்வதற்கு பேர் இபாதத் என்கிற ஒரு உசூலை, ஒரு சட்டத்தை யாரும் என்ன செய்யக்கூடாது? இது பண்ணக்கூடாது. நமக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 3 பேர் 3 முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு? ஒருத்தர், அது கூட எதனால் நியாயமான முடிவு தான், நேராக போய் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அற்புதமாக விவரித்தவுடன் அதனால் ஈர்க்கப்பட்டு இந்த 3 பேர் 3 முடிவு எடுக்கிறார்கள். ஒருத்தர் என்ன சொல்றாரு? நான் இனி தூக்கத்தை தியாகம் செய்ய போகிறேன், இரவெல்லாம் நின்று வணங்கிக் கொண்டே இருக்க போகிறேன். இன்னொருத்தர், என் இளமையை தியாகம் செய்ய போகிறேன், நான் திருமணம் செய்யாமல் மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடாமலேயே இருக்க போகிறேன். இன்னொருவர், நான் என்னுடைய உணவை தியாகம் செய்ய போகிறேன், பகல் முழுவதும் நோன்பு வைத்துக் கொண்டே இருக்க போகிறேன். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் கிடைச்ச உடனே ரசூலுல்லாஹ் 3 பேரையும் கூப்பிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அபூபக்கர் உமருக்கு கூட வராத யோசனை உங்களுக்கு வந்துச்சு, நீங்கள்லாம் எங்கே இருந்தீங்க இவ்வளோ நாளா, வாங்க நீங்கள் 3 பேர் தான் என்னுடைய முப்படைக்கும் தளபதி நியமிச்சாங்களா? இப்படி தாங்க யோசிக்கணும். நம்ம 3 பேரையும் கூப்பிட்டு இப்படியெல்லாம் முடிவெடுத்தவர்கள் நீங்கள் தானா அப்படின்னு அவங்களை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பாடத்தை நடத்துகிறாங்க. எப்படி? என்னை பாருங்கள், என்னை விட இறையச்சத்தோடு யாராவது வாழ முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் தற்பெருமை கொண்ட வாசகத்தை பயன்படுத்தவே மாட்டார்கள். இது தற்பெருமைக்குரிய வாசகமும் அல்ல, இது அவர்களுக்கு பாடம் நடத்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பண்பை ஏற்படுத்தக்கூடிய வாசகம். அத்காக்கும், அத்காக்கும் என்றால் என்ன? உங்களில் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவன். நான் மனைவியரோடும் வாழுகிறேன், இரவு நேரத்தில் தூங்கவும் செய்கிறேன், இரவு நேரத்தில் தொழவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன், நோன்பு வைக்கிறேன், நோன்பு வைக்காமலும் இருக்கிறேன். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா முடித்த வார்த்தையை தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, எனது இந்த வழிமுறையை யார் புறக்கணிக்கிறாரோ அவன் என்னை சார்ந்தவன் அல்லன்னாங்க. யார? அல்லாஹ்வின் தூதருடைய அடையாளமே இரவு தொழுகை, அல்லாஹ்வின் தூதருடைய அடையாளமே தியாகம் செய்வது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை
தனக்கு நன்மை பயக்கும் என்று எண்ணி அவர் கொஞ்சம் அங்கே கூடுதல் அர்த்த புஷ்டியை கொடுக்கிற போது அல்லது கூடுதல் வெயிட்டேஜ் கனப்பரிமாணத்தை கொடுக்கிற போது அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கவில்லை, மாறாக என்ன செய்யறாங்க, அதை கண்டிக்கிறார்கள். அப்ப அதை என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற சகோதரர்களே, மார்க்கத்தின் அதாவது என்ன சொல்றது சட்டங்களாக குற்றவியல் சட்டங்கள் உட்பட எவைகளெல்லாம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட சட்டமாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அதற்கு மாற்றங்களை செய்வது, இதெல்லாம் நம்ம ஊரில் செய்ய மாட்டோம், இஸ்லாமிய ஆட்சிகள் இருக்கிற இடத்துல செய்வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விபச்சாரம் செய்து விட்டால் அவருடைய தண்டனை என்ன? கல்யாணமானவராக இருந்தால் கல்லால் அடிக்கணும், திருமணம் ஆகாதவராக இருந்தால் கசையடி கொடுக்கணும். ஒருத்தர் வந்து உட்கார்றார், கசையடிலாம் ஓல்டு ஃபேஷன், கசையடிலாம் ஓல்டு ஃபேஷன், நீங்கள் எனக்கு ஒரு 1,00,000 ரூபா ஜிபே பண்ணிடுங்க அப்படிங்கிறார், அல்லது டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்கிறார். ஒரு காதி என்றால் ஒரு நீதிபதி உட்கார்ந்து கொண்டு, இது வழிபாடா வழிகேடா? வழிகேடு. உடனே இங்கிருந்து ஒருத்தர் எந்திக்கிறார், யூடியூபர், கரெக்டாக சொன்னீங்க. ஏன் இன்னைக்கு நீங்கள் அவர் அடிச்சிங்கன்னா வழி அவரோட போயிருது. ஆனால் இந்த மாதிரி ஆளுகிட்டெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு லட்சம் கலெக்ஷன் பண்ணீங்கன்னா எத்தனை குமரிகளை என்ன செய்யலாம், கரையேற்றலாம். கட்டப்படாத எத்தனை பள்ளிவாசல்களை கட்டி முடிக்கலான்னு ஒருத்தர் ஐபிச்சில் பேசுகிறாருன்னு வைங்க, என்ன ஆகும் நம்ம மார்க்கம்? எப்பா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ஐபிச்சில் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ அசலாக எதைத்தான் பிரதர் தக்க வைக்க போகிறீர்கள்? மார்க்கத்தின் அசலாக, மார்க்கத்தின் அடையாளமாக எதைத்தான் நீங்கள் உயிரோடு விட போகிறீர்கள்? எல்லாத்துக்கும் கொண்டு வந்துக்கிட்டு காலைல கூட ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு போக சொன்னேன், ஹஜ் உம்ரானா அடிக்கடி போகாதீங்க, மொத்தமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னப்பா செய்யணும்? ஹஜ் உம்ரா போகிற காசெல்லாம் சேர்த்து வச்சு குமரிகளை கரையேற்றுங்க. இதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? நம்ம எப்படிங்க சொல்ல முடியும்? நான் ஒரு அஞ்சு உம்ரா செஞ்சுட்டேன், நானாக முடிவெடுத்தால் ஓகே, உம்ரா செய்கிற காசு எங்கிட்ட இருக்கு, இருந்தாரே அல்லா இந்த காசை நான் வந்து ஒரு ஏழைக்காக கொடுக்குறேன்னு ஒருத்த முடிவெடுத்தா அது வேறு. நீங்கள் மார்க்கத்தின் சட்டமாக எப்படி போட முடியும்? அப்படிதானே? சதக்கத்துல் ஃபித்ர் எப்படி கொடுக்கணும்? நீங்கள் தானியங்களாக தான் கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சமுதாயத்தில் சர்ச்சை வந்துக்கிட்டா இருக்கு. அந்த விஷயம் வர்ற வரைக்கும் அமைதியாக இருக்கிறாங்க. இது எந்த விஷயத்தை ஒருவர் ஆடம்பரமாக அது எதுலேயும் அவங்க கண்டுக்கிறதே இல்லை. சதக்கத்துல் ஃபித்ர் எவ்வளோ தான் நிர்ணயிச்சிருக்கிறீங்க நம்ம ஜமாத்தில்? 150 ரூபா. 150 ரூபாவா கொடுக்குறீங்களா, தானியங்களா கொடுக்குறீங்களா? அரிசி எத்தனை கொடுக்குறீங்க? அப்போ இவன் என்ன சொல்கிறான், நம்ம யூடியூபர்ஸ், நான் ஏன் திரும்ப யூடியூபர்ஸ் இருக்கிறேன்னா நீங்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், உங்கள் பிள்ளைகளை கவனமாக வச்சுக்கணும். அதனால தான் மதியம் நான் ஜும்மா உறவிலே கூட சொல்லும்போது குறிப்பிட்டேன், எப்படி இன்றைக்கு சாட் ஜிபிடியும் மெட்டாவும் அவனுடைய வாழ்க்கையின் எல்லா விஷயங்களுக்கும் போதும் என்று அவன் கருதி விடுகிறான். அப்படிதானே? நீ உனக்கு புரியாத மேத்தமேட்டிக்ஸ் ஃபார்முலாவுக்கு அதை பயன்படுத்திக்கொள், நாங்கள் தடை என்று சொல்ல மாட்டோம். ஆனால் மார்க்கத்திற்கும் என்ன செய்கிறான் இன்றைக்கு? அதையே மூலாதாரமாக வைத்துக் கொண்டால் அவனது புரிதல் என்ன ஆகும்? அப்போ எந்த விஷயம், சதக்கத்துல் ஃபித்ர் போன்ற விஷயங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானியத்தை நிர்ணயித்தால் நம்ம என்ன செய்யணும்? தானியத்தை தான். உடனே ஒருத்தன் கிளம்பி வருவான், அல்லாஹ்வுடைய தூதர் அன்னைக்கு ஒட்டகத்தில் ஹஜ்ஜுக்கு போனாங்க, நீ ஏன் சவுதியாவில் போறேங்கிறான். அன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் குதிரையில் போனாங்க, நீ ஏன் காரில் போறேன்னு கேட்குறான். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அது ஆதத்தின் இபாதத். அப்படிதானே? ஆதத்திற்கு தடை இருக்குதான்னு பார்க்கணும், இபாதத்திற்கு ஆதாரம் இருக்கான்னு பார்க்கணும். இது இமாம் இப்னு தைமியா சொன்ன கோட்பாடு, அவங்க கொடுத்த ஒரு வசூல். கரெக்ட். இது இப்படி மார்க்க ரீதியாக, ஆன்மீக ரீதியாக ஒரு விஷயத்தை நான் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு செய்வதற்கு ஆதாரமான்னு பார்க்கணும். உலக ரீதியான ஒரு விஷயத்தை பார்ப்பது, பள்ளிவாசலுக்குள்ளே ஏசி போடலாமா, பள்ளிவாசலில் நைட் பயான் வைக்கலாமா, இப்படி ஃப்ளெக்ஸ் அடிக்கலாமா, பேர் போடலாமா, இப்படி உங்களை எல்லாம் உட்கார வச்சு நைட்டு சாப்பாடு கொடுக்கலாமா, இதுக்கு தடை இருக்கான்னு தான் பார்க்கணும். புரிந்ததா? அப்போ அதனால் என்ன செய்யக்கூடாது, நம்ம அதையும் இதையும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. அதே போன்ற சகோதரர்களே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இறை மறுப்பாளர்கள், அது இணை வைப்பாளர்கள், அது மாற்று மதத்தவர்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி அல்லது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆதத்தின் வழக்கத்தை என்ன செய்யக்கூடாது, நம்ம வழக்கமாக்கி கொள்ளக்கூடாது. உதாரணமாக அவர்களுடைய ஈதுகள் வரும்போது, இதுவும் நம்ம சமுதாயத்தில் பேச வேண்டிய ஒரு விஷயம்தான். என்னங்க நீங்கள் நம்ம எல்லாம் பன்முக சமுதாயத்தோடு வாழ்கிறோம், பன்முக சமுதாயத்தோடு வாழ்கிறோம், தப்பு கிடையாது. ஆனால் சன்மார்க்கம் என்று வரும்போது நம்ம கரெக்டாக தான் இருப்போம். எங்கள் அம்மா அப்பாவே, என் தாய் தந்தையே மார்க்கத்திற்கு முரண்பட்ட ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னு சொன்னால் நான் என்ன செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. அப்போ அதனால் இது சகோதரத்துவத்தை எந்த நிலையிலும் பாதிக்காது. அது நம்ம ஆளுகளாக கிளப்பி விடுறது. அவன் பண்டிகை அவன் பாட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு நமக்கு என்னங்க பிரச்சனை இருக்குது? இவன் இங்கே உட்காந்துக்கிட்டு சமய நல்லிணக்கம் அந்த விழா நடக்கிற வரைக்கும் வாயை திறக்க மாட்டான். அது வரைக்கும் இவனுக்கு சமயமும் தெரியாது, எதுவும் தெரியாது. கரெக்டாக வரும்போது வந்துடுறானுங்க ரைட்டர்ஸ், அப்படி உட்காந்துக்கிட்டு ஸ்கிரிப்ட் யார் தான் அவனுங்களுக்கு எழுதி கொடுத்து பக்கமாக எழுதி தள்ளுறாங்க. எப்படி சமய நல்லிணக்கத்தை காத்த சன்மார்க்க தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 டைட்டில் வர போட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சமய நல்லிணக்கத்தை பாதுகாத்த? முதல்ல மத நல்லிணக்கம்ங்கிற வார்த்தை கரெக்டாக, மன நல்லிணக்கம் தான் வேணும்.
நானும் நீயும் எப்படி அதாவது மார்க்கத்தால் பின்பற்றுகிற மார்க்கத்தால் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் என்னால் உனக்கோ உன்னால் எனக்கோ தொல்லை இல்லாமல் மனரீதியாக நமக்கு இணக்க வரணுமே தவிர மதத்திற்கு எப்படி இணக்க வரும்? படைப்புகளை எல்லாம் வணங்குகிற ஒரு கூட்டம், படைத்தவனை மட்டுமே வணங்குகிற ஒரு கூட்டம் எப்படி ரெண்டுக்கும் இணக்கமாகும்? அப்படிப்பட்ட ஒரு இணக்கம் இருக்கும் என்று இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாத்தையும் அங்கீகரிச்சிருக்கணுமே. அப்பதனால் மாற்று மத கலாச்சாரங்களை மையப்படுத்தியோ சரியா அவைகளை நம்ம மையப்படுத்தியோ ஒரு வழிபாடுகளை நமக்கு சொல்கிறார், அது மார்க்கத்திற்கு உட்பட்டது என்று சொல்கிறார் என்றால் அதுவும் என்னது வழிகேடு அப்படிங்கிறத என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். அல் இத்தியானு பி ஷைஇன் மின் அமாலில் ஜாஹிலிய்யா அல்லதி லம் துஷ்ரா ஃபில் இஸ்லாம். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஷரியத்தாக்கப்படாமல் அறியாமை கால பழக்க வழக்கங்களாக எதையாவது நாம் செய்தால் அதுவும் என்ன ஆகிடும்? வழிகேடுகள் ஆகிடும். உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக சொன்னாங்க, அர்பஉன் ஃபி உம்மத்தி மின் அம்ரில் ஜாஹிலிய்யா. பரம்பரை முஸ்லிம்கள் பாரம்பரிய முஸ்லிம்கள் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் அவ்வப்போது பேசப்பட்டு வர வேண்டிய ஒரு செய்தி 4 விஷயங்கள் இருக்கிறது. அது அறியாமை காலத்தின் செயல்பாடுகள். லா யத்ருகூனஹுன்ன, அல்லாஹ் நாடியவர்களை தவிர மற்றவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதை விடவே மாட்டார்கள். அது என்ன? அல் ஃபஹ்ரு ஃபில் அஹ்சாப், குலக்கோத்திர பெருமை பேசுவது. வத்தஅனு ஃபில் அன்சாப், அல்லது பிற குலக்கோத்தங்களில் குறை காண்பது. வல் இஸ்திஸ்காஉ பின் நுஜூம், நட்சத்திரங்களை கொண்டு தண்ணீர் தேடுவது. வன் நியாஹா, ஒப்பாரி வைப்பது. இப்போ மவுத்தான வீடுகளில் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு டெக்னாலஜி உயர்ந்த இந்த காலத்தில் டெக்னாலஜிக்கும் உணர்வுகளுக்கும் சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் ஒரு நாகரிகம் என்பது எல்லாரும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் வளர வளர ஒரு பொது நாகரிகம் என்பது மக்களிடத்தில் வளரத்தான் செய்கிறது. ஆனாலும் திருமண வீடுகள் என்று சொன்னால் அதில் ஆடம்பரங்களும், மவுத்து வீடுகள் என்று சொன்னால் அதில் இப்படி அநியாயமான கலேபரங்களான அந்த ஒப்பாரி வைத்தலும் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படிதானா? இன்றைக்கு திருமண வீடுகள் என்று சொன்னாலே அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், ஆடம்பரங்களை காட்டுகின்ற ஒரு களமாக மட்டுமே கல்யாணத்தை பார்க்கிறார்கள். பெற்றோர்களின் பெருமையை தீர்மானிக்கிற ஒரு இடமாக கல்யாணத்தை வைக்கிறார்கள். எங்கிருந்து இதை இவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்றே தெரியவில்லை. எல்லாவற்றிலும் சுன்னா பேசுகிறோம், எல்லாவற்றிலும் அடிப்படைகளை பேசுகிறோம். ஆனால் கல்யாணம் என்று வரும்போது அதை ஏன் ஒரு சமூக அந்தஸ்திற்குரிய ஒன்றாகவே வைத்திருக்கிறார்கள் என்றுதான் சகோதரர்களே புரியவே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போய்விட்டு வரும் வழியில் கல்யாணம் செய்திருக்கிறார்கள். பிரயாணம் முடித்துவிட்டு வரும் வழியில் கல்யாணம் செய்திருக்கிறார்கள். ஊருக்கே என்ட்ரி ஆகல, பார்டருக்கே வரல, அதுக்குள்ள டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு அப்படி எல்லாம் திருமணம் நடந்திருக்கிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அவர்களை பற்றி மணிக்கணக்கில் பேசினாலும் அதில் முத்தாய்ப்பாக சொல்லுகிற விஷயம் என்னது? ரசூலுல்லாஹ்க்கே சொல்லாம அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் சமூகம் இந்த கல்யாணம் என்று வரும்போது அது சமூக அந்தஸ்தை காட்டுகின்ற ஒரு செல்வாக்குக்குரிய ஒன்றாக, இந்த சொசைட்டியில் எனக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கிறது என்பதை காட்டுவதற்குண்ட ஒரு இடமாக வைத்திருக்கிறீர்கள். அப்படி அல்ல. திருமணத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சொன்னது பரக்கத். இன் ஆதம நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹா முஅ்னா. செலவு குறைந்து நடத்தப்படுகின்ற திருமணம் தான் அதிகம் பரக்கத்துக்குரியதுன்னாங்க. அப்படிதானா சொன்னாங்களா இல்லையா? குர்ஆனிலே வசனம் வருகிறது, வறுமையை காரணம் காட்டி திருமணத்தை தள்ளி போடாதீர்கள், நீங்கள் திருமணம் செய்தால் யுகுனிக்கும், அல்லாஹ் உங்களை தேவையற்றவர்களாக ஆக்குவான். அப்போ அதிலும் பரக்கத்து தான் இருக்கு. எல்லா விஷயத்திற்கும் ஒரு முறை அருள் வேண்டி பிரார்த்திக்கிற ரசூலுல்லாஹ் கல்யாணம் என்று வரும்போது இருமுறை அருள் வேண்டி பிரார்த்தித்தார்கள். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக், அல்லாஹ் உனக்குரிய கடமைகளிலும் உனக்குரிய உரிமைகளிலும் பரக்கத் செய்வானாக. வஜமஅ பைனகுமா ஃபீ கைர், நன்மையான விஷயங்களில் உங்கள் இருவரையும் ஒன்றிணைப்பானாக. அப்போ கல்யாணம் என்று சொன்னாலே சகோதரர்கள் அது பரக்கத்துக்குரியது. யாருக்குரிய பரக்கத்து? உங்கள் மகளுக்கும் உங்கள் மருமகனுக்கும், அல்லது உங்கள் மகனுக்கும் உங்கள் மருமகளுக்கும் ஒரு புதியதொரு வாழ்க்கையை துவங்கப் போகிறார்கள். இதுவரைக்கும் அவர்கள் காணாத, மார்க்கம் அனுமதித்த ஒரு இன்பத்தை பெறப்போகிறார்கள். இப்படிதானா? இயற்கையான ஒரு உறவுக்குள் அவர்கள் நுழைய போகிறார்கள். நீங்கள் எப்படி உங்கள் வாரிசுகளை உருவாக்கினீர்களோ அதுபோல அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதித்த வாரிசுகளை பெறப்போகிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு புதிய வாழ்க்கை துவங்கப் போகிறது. அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிற வாரிசுகளை அவர்கள் மாஷா அல்லாஹ் பெறப்போகிறார்கள். அப்போ அவர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள், இடர்பாடுகள், புரிந்துணர்வின்மையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் நிம்மதியாக அவர்கள் வாழ்வதற்கு துவா செய்து அருளோடு செய்ய வேண்டிய கல்யாணத்தை சும்மா போய் உட்கார்ந்துக்கிட்டு மியூசிக்கை போட்டுக்கிட்டு ஆர்கெஸ்ட்ராவை கூப்பிட்டுக்கிட்டு இப்போ ஆளுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஏன் இப்படி அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று புரியவில்லை. அப்போ திருமண வீடாக இருந்தாலும் சரி அல்லது மரண வீடாக இருந்தாலும் சரி, அங்கு நமக்கு வழிபாடுகளாக அல்லது சுன்னாக்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிக் கொடுத்தார்களோ அப்படிப்பட்ட விஷயங்களை தாண்டி நாம் புதுமைகளை செய்வதோ அல்லது மார்க்கத்திற்கு முரண்பட்ட காரியங்களை செய்வதோ வழிகேடுகளாக மாறிவிடும். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த தலைப்பில் இருந்தாலும் நேரத்தின்
சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த அடிப்படைகளோடு முடித்து விடுவோம். மிக முக்கியமான ஒரு தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு காலை நம்முடைய மஸ்ஜித் முபஷிரிலே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ராஃபிதாக்கள், அதாவது ஷியாக்கள், அவர்களது வழிகேடுகள் என்ன, வஞ்சகம் என்ன, குறிப்பாக சமீபத்திலே இந்த பலஸ்தீன் யுத்தத்திலே ஈரான் என்கிற அந்த ஷியா தேசம் செய்த சில விஷயத்தை நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப வெகுவாக பாராட்டி அதையெல்லாம் உச்சி முகழ்ந்து பெரும் கதாநாயகர்கள் போல அவர்களை எண்ணி சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலையை நாம் இருக்கிறோம். ஆதலால் இந்த காலத்தின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்கள் மூலம் ஏற்பட்ட ஃபித்னாக்கள் என்ன, அவர்கள் மூலம் அஹ்லு சுன்னா என்கிற உண்மையான கொள்ளைவாதிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன, குறிப்பாக நபி தோழர்களுக்கும் நபியின் குடும்பத்தவர்களுக்கும் அவர்கள் செய்த துரோகங்கள் என்ன, சரித்திர காலம் ஆரம்பித்து நாம் வாழ்கிற இந்த சமகாலம் வரை உண்மையான முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் எடுத்த நிலைப்பாடுகள் என்ன என்பதற்குண்டான ஒரு வரலாற்று தொகுப்பு இன்ஷா அல்லாஹ் நாளை காலை வகுப்பாக நடத்தப்படவிருக்கிறது. அதில் அனைத்து சகோதரர்களும் இன்ஷா அல்லாஹ் திரளாக கலந்து கொண்டு அந்த வகுப்பிலும் இன்ஷா அல்லாஹ் நன்மைகளை பெறுவதற்கு முயற்சிகள் என்று அன்பாக உங்களிடத்தில் வேண்டுகோள் வைத்து இந்த அளவில் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாடுகிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.